பற்றிய கருத்து அவருக்கு மாறியது. மோடியை பற்றி தாறுமாறாக கூட விமர்சனம் செய்ய ஆரம்பித்தார். ஆனால் அவர் அந்த 2016 அவர் சொன்ன கருத்து இருக்கிறத அது ரொம்ப முக்கியம். இது போன்ற நாணயமான லஞ்ச ஊழல் இல்லாத அரசாங்கத்தை 40 ஆண்டுகள்ல நான் கண்டதில்லை என்று கூறினார். இது யார் வேணா மோடியை வெறுக்கிறவர்கள், துவேஷிக்கிறவர்கள், அவரை விரும்பாதவர்கள், அவர் பதவியில் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் எல்லோருமே இந்த ஒரு கருத்தை மறுக்க மாட்டார்கள். அது போன்ற தலைவர் தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு சொல்வார். அப்ப இந்த 40 ரூபா 50 ரூபா நிக்குமே தவிர அது வரைக்கும் நீங்க கொடுத்து கொண்டு இருக்க வேண்டும் தான். முருகானந்தம் ஈரோடு, அடுத்ததாக மணிகண்டன் பெரியபாளையம், குணசேகரன் ராயப்பேட்டை, வீரராகவன் மதுரை, ரவி ஆதம்பாக்கம். சமீப காலத்தில் தமிழ்நாடு வக்பு வாரியம் 100க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் சொத்துக்களை வச்சிருக்கிறவங்க எல்லாம் தங்களுடைய சொத்து அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணி அவங்களுடைய சப்ரிஜிஸ்டர் எந்த விதமான கிரைமும் பண்ணாம பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு தக்க மாதிரி செய்யணுங்கிறது கேள்வி சொல்லுங்க. தமிழ்நாடு வக்பு வாரியம் ஒரு 100க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் சொத்துக்கள் வச்சிருக்கிற சொத்துக்கள்லாம் தங்கள் சொத்து அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணி சப்ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல எந்த விதமான இதுவும் செய்ய முடியாதபடி இடங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு என்ஓசி அந்த சிஓ தான் கொடுக்கணும், ஹைகோர்ட்டுக்கு போக முடியாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது அப்படிங்கிறாங்க. இதற்கு தக்க பரிகாரம் செய்யணும். எனக்கு ஒரு கேஸ் தெரியும். மயிலாப்பூர்ல அருண்டேல் தெருவிலேயும் அந்த முண்டக்கண்ணை தெருவையும் கனெக்ட் பண்ற ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி, கிட்டத்தட்ட ஒரு 70-80 கிரவுண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். அதை வாங்கி பரம்பரையா இருந்தவர்கள்கிட்ட வாங்கி ஒருவர் அந்த இடத்துக்கு போன உடனே இதெல்லாம் வக்ஃப சேர்ந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட் வரலும் போச்சு. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் பல ப்ராப்பர்ட்டியில் இருக்குங்கிறதுக்காக இதை சொல்லுறேன். மயிலாப்பூர்ல இருந்த சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் இருந்த ஒரு கிளார்க், அவர் ஒரு முஸ்லீம். அவர் என்ன பண்ணார், இங்கே மயிலாப்பூரில் எந்தெந்த ப்ராப்பர்ட்டி காலியாக இருக்கோ அதுக்கெல்லாம் அவர் வீட்டு வரி கட்ட ஆரம்பித்தார். வீட்டு வரி கட்ட ஆரம்பித்து வக்ஃப் பேரில் வீட்டு வரி கட்டி அந்த ரசீது எல்லாம் வச்சு இதெல்லாம் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி என்று அவர் கோரினதுனால அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே வக்ஃப சேர்ந்ததுங்கிற ஒரு பெரிய ஒரு வழக்கு நடந்தது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் போய் இந்த மாதிரி ஒரு தவறான ஃபோர்ஜரி நடந்து இப்படி இந்த பல பேரினுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் அபகரிக்கப்பட்டிருக்கிறதுன்னு அந்த ப்ராப்பர்ட்டியில அந்த பர்டிகுலர் டிசிஷன்ல கூறினார்கள். இது பெரிய பிரச்சனை. இதுல என்ன அப்படின்னாக்கா, இதுல மைனாரிட்டி ரைட் வேற வந்துடும். இவங்களை தொட்டாக்க நாம இன்னும் முஸ்லீம் எதிர்க்கிற மாதிரி, அதாவது முஸ்லீம்கள் சில பேர் தவறு பண்ணுவாங்கிறத கூட நம்ம அரசியல்வாதிகள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதனால என்ன ஆகுதுன்னாக்க, முஸ்லீம் என்றாலே கொஞ்சம் விலகி நிற்பது. போலீஸ்ல கூட ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா, நீங்க ஒரு முஸ்லீம் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு வச்சுங்க, ஒரு ஹிந்து விஷயத்தை கொடுங்க சார்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பழக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் நம்ம அரசியல் இருக்க வக்கரங்கள். இது நீதிமன்றத்தை கூட பாதிக்கிறது, பத்திரிகைகளை கூட பாதிக்கிறது. இதெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் மக்களுடைய கருத்தை மாற்றினால்தான் இதை மாற்ற முடியுமே தவிர இது அவ்வளவு ஈஸியா மாறக்கூடிய விஷயங்கள் இல்லைங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு வழக்காடி தான் செய்ய வேண்டும். அந்த நான் சொன்னேன்னா அந்த 70-80 கிரவுண்டு இருந்தவர் எப்படி போய் உச்சநீதிமன்றத்தில் என்னுடைய சொத்துதான் என்று நிரூபித்தாரோ அது போன்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது. தசரதன். அனைவருக்கும் வணக்கம். ஐயா, பெண்கள் அரசியலுக்கு வருவது பற்றி தங்களுடைய கருத்து என்ன? எங்களுக்கு ஆசிரியராக இருந்த போது பெண்களை பற்றி அவர் அரசியல் வருவது பற்றி அவர் கருத்து சொன்னார். உங்களுடைய கருத்து என்ன? ஒன்று. அடுத்து அமெரிக்க பொருளாதாரம் தற்போது நிலையில ரிசெஷன் பீரியட்னு சொல்றாங்க. ஷேர் மார்க்கெட் எல்லாம் நிறைய டவுன் ஆயிடுச்சு, ரொம்ப இதுவா இருக்கு. நம்ம கண்ட்ரில அந்த அளவுக்கு அந்த பாதிப்பு இல்லை. அது என்ன காரணம்? இது 2 தான் என்னுடைய கேள்வி. நன்றி ஐயா. ரொம்ப ஒரு சிக்கலான கேள்விதான் முதல் கேள்வி. பெண்கள் அரசியலுக்கு வருவதை பற்றி எந்த விதமான கருத்து வேறுபாடும் இருக்க முடியாது. ஆனா அவங்க வந்தேதான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தகுதி இல்லாதவர்கள் அதில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பெண்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. குடும்பம் என்கிற பொறுப்பை அவங்க தட்டி கழிக்கவே முடியாது. அதனால அந்த பொறுப்பு, அதையும் பொது வாழ்க்கையையும் உத்தியோகத்தையும் நிர்வகிக்கக்கூடிய திறமை உள்ளவர்கள் தான் இதுல போய் இறங்க முடியுமே தவிர
எல்லோரும் அது வர முடியாது. அதனால 33% அவங்களுக்கு ரிசர்வேஷன் எப்படி என்று கூறுவதை முதல்லேருந்து எதிர்த்து வந்தார். அந்த சிந்தனை தான் எனக்கும். அதனால நாம என்ன நினைக்கிறோம், பெண்கள் அரசியலுக்கு வந்தால் அரசியல் மாறிவிடும் நினைக்கிறேன். பெண்களும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் நான் ஒரு காலத்தில் போய் கொண்டிருந்த இடம் அது. பெண்கள் ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் கூட வாங்க மாட்டாங்க, கொடுத்தா கூச்சப்படும் அவங்களுக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட டிமாண்ட் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு நாம மாத்திட்டோம் பாருங்க. அவங்க இது மாதிரி அரசியல் பெண்களை மாற்றிவிடக்கூடாது. அதாவது இந்த அரசியல்ங்கிறது இருக்க அது ஒரு காந்தம், அது ஒரு போதை, அது உள்ள போனால் வெளில வர முடியாது. அதனால தான் பல பேருக்கு 80 வயசானா கூட அரசியல்லேருந்து எப்படி வெளியில் வருதுன்னு தெரியல, பதவியை விடுறது எப்படின்னு தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கருணாநிதி எவ்வளோ கஷ்டப்பட்டார் பாருங்க. அதனால இந்த அரசியல்ங்கிறதுல உள்ள நுழைவதற்கு முன்னால் அதற்கு வேண்டிய தயாரிப்பு இருக்கிறது. அந்த தயாரிப்பு இல்லை என்றால் பெண்கள் பலியாவார்கள். அது கூடாது. அது நம்ம சமுதாயத்தை அழித்து விடும், நம்ம கலாச்சாரத்தை அழித்து விடும், குடும்ப பாங்கை அழித்து விடும். அடுத்த கேள்விக்கு நான் பதில் கூற வேண்டும் என்றால், நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு இந்த ஸ்திரத்தன்மையை நம் நாட்டினுடைய குடும்பம், பெண்கள் தான் காரணம். பெண்கள் தான் நம்ம பொருளாதாரத்தினுடைய மையம், சேமிப்பு. அதாவது எதையுமே அவங்க வேஸ்ட்னு நினைக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் இப்போ நிறைய சண்டை எப்போ வரும்னா ஏதாவது ஒன்று தூக்கி போட்டால் அது இல்லை, அதை எடுத்து கொண்டு உள்ளே வச்சுப்பாங்க. காரணம் என்றால் நாளைக்கு உபயோகப்படும் அப்படின்னு நினைப்பாங்க. அவர் விமன் டர்ன் வேஸ்ட் இன்டு வெல்த். இது ஒரு பெரிய குணம். இது கன்சர்விங். இது எத்தனையோ அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் நம்முடைய பண்புக்கும் பாரம்பரியத்துக்கும் நெருங்கிய உறவு இருக்கிறது. நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தில் இன்னைக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. அதாவது 2005 ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம பிரைம் மினிஸ்டர், டோன்ட் கோ டு பேங்க்ஸ், கோ டு ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு நம்ம மக்களை தூண்டுகிறார். யாரும் போல. ஏன்னா நமக்கு எப்போவாவது ஒரு 1000 ரூபாய் நாம சேமிச்சோம்னா ஒரு 5 ரூபா ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுவோம். அவ்வளோதான். வந்தா வரட்டும், போனா போகட்டும் அப்படின்னு. அதனால தான் நம்ம நாட்டில் இன்றைக்கும் 65% மேல வங்கியில தான் சேமிப்பு. எதுவும் நம்ம நாட்டில் மாத்திரம் அப்படி இல்லை. ஜப்பான்ல இப்ப நம்ம நாட்டிலேயாவது 4%, 5%, 6% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க பேங்க்ல. ஜப்பான்ல நீங்க 1000 ரூபாய் இந்த வருஷம் போட்டீங்கன்னா அடுத்த வருஷம் 990 ரூபா தான் திரும்ப கொடுப்பாங்க. அவங்க அதை பிடிச்சுப்பாங்க. ஏன்னா உங்ககிட்டேருந்து வட்டியை வாங்கி கொண்டு தான் உங்க பணத்தை வைத்துக் கொள்கிற அளவுக்கு அந்த நாட்டில் பணம் மிஞ்சி இருக்கிறது. 51% ஜப்பானுடைய சேமிப்புகள் இன்றைக்கும் வட்டி இல்லாம நெகட்டிவ் வட்டியில அந்த மக்கள் அங்க டெபாசிட் பண்றாங்க. அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி பெற்ற பொருளாதாரமாகத்தான் இருக்கிறது. இதெல்லாம் அந்த நாட்டினுடைய கலாச்சாரம், பண்பு, பாரம்பரியம், வாழ்க்கை முறை இது சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இந்த நாடுகள்ல பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சரிவு வராது இருப்பதற்கு காரணம் சமுதாயம் நிலைத்து நிற்பது தான், குடும்பங்கள் நிலைத்து நிற்பது. அதனால நம்ம நாட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டும் வளரும். ஆனால் அதில் விளையாடுகிறவர்கள் ஒரு 3%, 4%, 5% இருப்பாங்க. மற்றபடி இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு ஸ்திரத்தன்மை இருக்கிறதுனால தான் இது பெரிய அளவுக்கும் ஏற்றம் இல்லை, இதுக்கு ஒரு பெரிய தாழ்வும் இல்லை, நிரந்தரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு என்ன என்றால் 2028 2030க்குள்ள நம்ம நாடு உலகத்தில் 3வது பெரிய பொருளாதாரமாக வளரும். இது நாம சொல்லல, உலகத்தில் இருக்க எல்லோரும் கூறுகிறார்கள். இதற்கு என்ன ஆதாரம் தெரியுமா? பல பேர் என்னன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த நாட்டினுடைய கலாச்சாரமும் பண்பும் பாரம்பரியம் தான். இங்கேருந்து அங்க போறவங்க கூட, அமெரிக்கா போனாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் அவங்களுடைய கலாச்சாரத்தை கைவிடுறதில்லை, குடும்பத்தை கைவிடுறதில்லை, பெற்றோர்களை கைவிடுறதில்லை, உறவுகளை கைவிடுறதில்லை. நாம உறவுகள் மூலமாக அமைந்த சமுதாயம், பொருளாதாரம், நம்ம யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டோம். அதனால என்ன ஆச்சுன்னா நம்முடைய பெரியோர்கள், வயது வந்தவர்கள், வயோதிகர்கள், உடல்நிலை சரியில்லாதவர்கள், நம்ம குழந்தைகள் எல்லோரையும் நம்ம பாதுகாக்கிற கடமை நமக்கு இருப்பதனால இந்த பொறுப்பெல்லாம் குடும்பங்கள் நிர்வகிக்கின்றன. அமெரிக்காவில் இந்த பொறுப்பெல்லாம் அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக மாறி இன்றைக்கு இருக்கும் அவங்களுக்கு கையில் இருக்க அந்த பொறுப்பு இருக்கிறத அதை அவங்க நிர்வகிக்க வேண்டும் என்றால் அவங்களுக்கு $61 டிரில்லியன் பணம் இன்றைக்கு அமெரிக்க அரசாங்கத்தினுடைய கையில் இருக்க வேண்டும். $1 கூட அவங்க கையில் கிடையாது. அந்த அளவுக்கு பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். குடும்பங்களை நேஷனலைஸ் செய்து விட்டார்கள். குடும்பங்கள் எல்லாம் பொது உடைமையாக்கப்பட்டு விட்டன. நம்ம நாட்டில் அந்த நிலைமை இல்லை.
பிரைவேட்டைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் எதெல்லாம் பிரைவேட்டைஸ் பண்ணோம்? நாம ஏர்போர்ட்டை பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம். அமெரிக்காவில் என்ன பண்ணாங்க தெரியுமா? குடும்பங்களை நேஷனலைஸ் பண்ணி மற்றதெல்லாம் பிரைவேட்டைஸ் பண்ணாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா, இந்த குடும்பத்தினுடைய பொறுப்பை நிர்வகிக்க முடியாத ஒரு நிலைமை இந்த அரசாங்கத்துக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஏறவில்லை என்றால் அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்காது, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கிடைக்காது, மருத்துவ உதவி கிடைக்காது. அதனால ஸ்டாக் மார்க்கெட் ஏறிக்கொண்டே போக வேண்டும். அதற்கு என்ன வழி என்று பார்க்க வேண்டுமே தவிர வட்டி மூலமாக அந்த நாடு நடக்க முடியாது, ஸ்டாக் மார்க்கெட் மூலமாகத்தான் நடக்கும்ங்கிற ஒரு கட்டாயம் அங்கே இருக்கிறது. அதனால தான் நம்ம பொருளாதாரத்துக்கு அதற்கும் இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. மணிகண்டன் சார், மணிகண்டன் பெரியபாளையம் சார். கேள்வி என்னடான்னா, நாங்கள் வரும்போது எங்களை கேட்டாங்க சார், திராவிடத்துக்கும் திராவிட மாடல் ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டாங்க. அது நீங்க தான் சார் சொல்லணும். இப்ப திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்து அவங்க வந்ததுல இருந்து மோடி சார் எதிர்ப்பு, பிராமண எதிர்ப்பு, அதாவது பாப்பான் எதிர்ப்பு, இந்தி எதிர்ப்பு, தமிழை பத்தி காப்பாது, தமிழை பற்றி அது ஒரு எதிர்ப்பு, கடைசியா வந்து அண்ணாமலை சாரோட எதிர்ப்பு, அதுக்கப்புறம் இப்போ ஆளுநரோட எதிர்ப்பு, கடைசியா இப்போ சேது சமுத்திர திட்டத்துக்கு வரையும் வந்துட்டாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து இது வரைக்கும் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, என்ன செய்ய போறாங்க, செஞ்சவங்களா அப்படின்றது பற்றி கேள்வி சார். சார், இதை நீங்க இந்த கேள்வி எல்லாம் சட்டசபையில் கேட்கணும். அது என்னால முடியாதுன்னு சார் உங்க கேட்கிறேன். சரி, இதை பத்தி விவரமாக பேச போகிறேன், அப்ப கூறுகிறேன். ஒரு கேள்வி தானே சார். குணசேகரன். அனைவருக்கும் வணக்கம். வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 2 கேள்விகள் முன்பு ஒரு சிறு தகவலை சொல்ல அனுமதிக்க வேண்டுகிறேன். 10 வருடங்களுக்கு முன்பு இதே மேடையில் 2013 நரேந்திர மோடி அவர்கள் உலகத்துக்கே வழிகாட்டியாக வரக்கூடியவர் என்று நான் சொன்னேன். அது இன்று நிஜமாகிக் கொண்டிருப்பது உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய முதல் கேள்வி, திரு நிதிஷ்குமார் அவர்கள், அவரும் சமமாக வருவார் என்று எதிர்பார்த்தேன். மோடிக்கு அவர் பொறாமையினாலோ அல்லது வேறு காரணங்களாலோ இன்று அவர் திசை திரும்பி விட்டார். அதை பற்றி ஆசிரியருடைய கருத்து. இரண்டாவது, மோடி அவர்கள் தமிழ் மொழியை எங்கு சென்றாலும் உயர்த்தி பிடிக்கிறார். ஆனால் ஒரு சிறு குறை நான் காண்பது என்னவென்றால், எந்த தேசிய அளவிலான திட்டத்திற்கும் ஒரு தமிழ் பெயரும் இதுவரை விட்டதில்லை. அப்படி ஒரு திட்டத்தை பெயர் வைத்தால்தான் இந்தியா முழுவதும் அந்த பெயர் பிரபலமாகும் என்பது, இதை நான் பிஎம்ஓ ஆபீஸிலும் தெரிவித்தேன் ஒரு முறை. இது நிறைவேறுமா? இன்னொன்று, மொழிக் கொள்கை ஒரு சிறு ஆலோசனை என்னிடமிருந்து, அது நிறைவேறுமா என்று தெரியவில்லை. 6, 7, 8, 9 4 வகுப்புகளிலும் தமிழகத்தில் தென்னக மொழிகள் ஒவ்வொரு மொழி ஒவ்வொரு வகுப்பிலும், அதே போல் மேபி உத்தரப்பிரதேசத்தில் அதுபோல செயல்படுத்தினால் மொழி பிரச்சனை குறையலாம் என்பது என்னுடைய ஒரு ஆலோசனை. அது நடக்குமா? நன்றி. நிதிஷ்குமாரை பத்தி கேட்டார். எனக்கு நெருங்கிய நண்பர் அவர். அதாவது அரசியல்ல ரொம்ப தூயமா, அரசியல்ல நாணயமா இருக்கவங்க ரொம்ப குறைவு. அதுல அவர் ஒருவர். அவர் பேர்ல ஏராள நம்பிக்கை இருந்தது எனக்கு. என்னாச்சு, 2014 இந்த பத்திரிகையாளர்கள் போய் அவரை தூண்டி விட்டு நீங்க தான் பிரதம மந்திரியாக வேண்டும் என்கிற ஆசை அவர் எங்கேயோ பீகார்ல இருந்த மனுஷனை நீ தான் பிரதம மந்திரியாக வேண்டும் என்று அவரை தூக்கிவிட்டு அவர் மனதில் இல்லாத ஆசையை உருவாக்கினதுனால மோடியோட அவருக்கு போட்டி ஏற்பட்டது. அது வெளிப்படையா மோடிக்கு எதிராக அவர் கருத்துகள் தெரிவித்து, மோடி வந்தால் இங்கு பிஜேபி கூட்டம் நடக்கக்கூடாது என்கிற அளவுக்கு அவர் மோடி விரோதத்தை வெளிப்படுத்தியதுனால அவரை ஏற்றுக்கொள்வார். மோடியை எதிர்க்கிறதுக்கு இவர் ஒருவர் தான் ஒரு நிலைமை ஏற்பட்டது. மோடி எதிர்ப்புனாலேயே அவருக்கு ஒரு புகழ் பத்திரிகையில, இந்த நம்ம நாட்டினுடைய தாராளவாதிகள், நம்ம நாட்டினுடைய செக்யுலர்வாதிகள் இவரெல்லாம் அவரை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அவர் உண்மையில அப்படி கிடையாது. அவர் அப்படி மாற்றியதே நம்ம பத்திரிகைகள் தான், நம்ம தாராளவாதிகள் தான், நம்ம செக்யுலர்வாதிகள் தான். அதற்கப்புறம் என்னாச்சு, அவர் அங்கேருந்து இங்கே வந்த உடனே அவருக்கு மரியாதை குறைஞ்சது. இங்கேருந்து அங்கே திரும்ப போன உடனே மரியாதை குறைஞ்சது. நம்ம ராமதாஸ் மாதிரி ஆயிட்டார் அவர். இது ஒரு துரதிருஷ்டம் தான். ஒரு நல்ல தலைவர், அவருடைய மனசை கெடுக்கிறதுக்கு ஒரு 10 பேர் இருந்தான்னாக்க ஒரு நல்ல தலைவர் கூட எப்படி சீரழிவார் என்பதற்கு நிதிஷ்குமார் ஒரு உதாரணம்.
அடுத்தது மோடியினுடைய தமிழ் பற்று இருக்கிறத, அது அவருடைய தனிப்பட்ட பிரதமர் என்கிற ஒரு வகையில் பார்க்க வேண்டுமே தவிர, இந்த நாட்டை நடத்துவதற்கு தமிழை உபயோகப்படுத்த வேண்டும் என்று நாம் கூற முடியாது. ஏனென்றால் மற்ற மொழிகளும் இருக்கின்றன நம்ம நாட்டில் ஏராளமான. அதாவது தமிழ் தொன்மையான மொழி, இதற்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, இது ஆன்மீகத்தில் கலந்தது, இது எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் இன்றைக்கு அரசியலில் தெலுங்கு தேசம்னு ஒரு கட்சி இருக்கு. நீங்க எந்த இடத்துல போனாலும், மகாராஷ்டிராவில் போனால் மராட்டி மொழிக்கு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. வங்காளத்தில் போனீங்கன்னா மொழி பற்றி ஏராளமாக இருக்கிறது. அதனால ஒரு இடத்துலையும் அந்தந்த மொழியினுடைய பெயரை திட்டத்தில் வைக்க ஆரம்பித்தால் மற்றவர்களுக்கு என்ன என்று புரியாது. அதனால பொதுவாக எல்லோருக்கும் புரிகிற ஒரு பாஷையில தான் திட்டங்கள் பெயரை வைக்க முடியுமே தவிர அதை ஒரு குறை என்று கூற முடியாது. இன்றைக்கு பார்ப்போம், நாம காசி தமிழ்ச்சங்கம் நடத்தி இருக்கிறார் மோடி. அங்க நான் போன உடனே ஒரு பெரிய ஒரு உணர்வு எனக்கு. அதாவது அது கலாச்சாரம், நம்ம ஆன்மீகம் எல்லாம் சம்பந்தப்பட்டிருந்தால் கூட தமிழுக்கு எவ்வளவு பெருமை. வேற இப்ப தெலுங்குக்காரங்க எங்களுக்கு ஏன் இந்த பெருமையை கொடுக்க கூடாது என்று மோடிய நிச்சயமா கேட்கலாம். அதற்கு வாய்ப்பும் இருக்கிறது, அதற்கு தயாரிப்பும் செய்து கொண்டிருக்கிறார். எல்லா மொழியையும் நம்ம நாட்டினுடைய கலாச்சாரம், பண்பு, பாரம்பரியத்தோடு இணைத்து ஆன்மீகத்தில் தான் நம்ம மொழிகள் எல்லாமே இணைகின்றன. அரசியலால் இல்ல. அரசியல் மொழிகள் அரசியலை பிரிக்கும், அரசியல் மொழிகளை பிரிக்கும், ஆன்மீகம் எல்லாவற்றையும் இணைக்கும் என்பதனால தான் காசி தமிழ்ச்சங்கம் நடத்துகிறார். அங்கே போனவர்களுக்கு தான் அந்த உணர்வு புரியும். அதனால மோடி தமிழை கையில் எடுத்திருப்பது அரசியலுக்காக அல்ல. தமிழ்நாட்டில் மோடி தமிழ் தலைவராக உருவாக அந்த தமிழ் உணர்வு அவருக்கு இயற்கையாக இருக்கிறது. அது என்னிடம் பேசியிருக்கிறார். காசி தமிழ் சங்கத்தை பற்றி என்கிட்ட பேசும்போது இது நடக்குமா என்று கூட நினைத்தேன். 30 நாளில் இது திட்டமிடப்பட்டு நடந்தது. என்னால் நடத்த முடியும் என்றே நினைக்கல. அது ஆரம்பித்து விட வேண்டும். அது பின்னால எப்படி வளர்கிறது என்பதை பார்ப்போம். இன்னும் தயாரிப்பு தேவை. ஆனால் தயாரிப்பு அப்படிங்கிறதுக்காக இன்னும் ஒரு ஆண்டு அதை போஸ்ட்போன் பண்ணக்கூடாது என்று அதை ஆரம்பித்து நடத்தினார். அவருடைய தமிழ் பற்றை பற்றி அவர் உலகத்தில் எந்த இடத்துல தமிழை பற்றி பேசல, எந்த இடத்துல கனியன் பூங்குன்றனாரை பற்றி சொல்லல, எந்த இடத்துல திருவள்ளுவரை பற்றி பேசல. அது இயற்கையாக இருக்கிற ஒரு தமிழ் பற்று. வீரராகவன் மதுரை, ரவி ஆதம்பாக்கம், வசந்தகுமார் வாணியம்பாடி, முத்துக்குமார் நங்கநல்லூர், ஸ்ரீவத்சன் மேற்கு மாம்பலம், ஹரிணி சென்னை. அனைவருக்கும் வணக்கம். 2 கேள்விகள் தான். முதல் கேள்வி சீனாவின் அச்சுறுத்தல் பற்றி. அதாவது முதல்ல லடாக்ல ஆரம்பிச்சு இப்போ ஏற்கனவே அருணாச்சல பிரதேஷ், இப்போ உத்தராகண்ட், அந்த ஃபுல் பார்டர் லைனும் ஃபுல்லாக தே ஆர் பில்டிங் த ட்ரூப்ஸ். சீனாவின் அச்சுறுத்தல் இந்தியா எப்படி சமாளிக்க போகிறது? இரண்டாவது கேள்வி, 2026 தேர்தலில் தமிழகத்தில் நாம் விரும்பும் தேசிய கட்சியும் நாம் விரும்பும் தலைவரும் முதலமைச்சர் ஆகுவதற்கு என்ன பிரயத்னம் செய்ய வேண்டும்? தேங்க்யூ. நன்றி. சீனாவின் அச்சுறுத்தலுக்கு காரணம் நமக்கு அவங்களுக்கும் ஒரு பாரம்பரிய விரோதம் கிடையாது. பாகிஸ்தான் மாதிரி இல்லை சீனா. ஆனால் அவங்களுக்கும் நமக்கும் போட்டி. நம்ம பேர்ல ஏராளம் மரியாதை. இப்போ மோடியும் ஷி ஜின்பிங்கும் ஒரு ஊருக்கு போனாங்கன்னு வச்சுங்க, ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா இவருக்கு தான் மரியாதை அதிகம். ஏன்னா ஒரு ஜனநாயக நாடு, இதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. இது யாரையும் துன்புறுத்துவதில்லை, யாரையும் போய் இன்னொரு நாட்டை கையில் பிடிக்கிறது இல்லை. ஆனால் சீனாவை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் ஒரு பயம். பயத்தால் மரியாதை வராது. ஆனால் இவர் எல்லாவற்றையும் அந்த நாட்டினுடைய பெருமையை உயர்த்தி அதன் மூலமாக தனக்கு பெருமை வந்திருக்கிறது. இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தையே இந்த அளவுக்கு உலகத்தில் உயர்த்தக்கூடிய ஒரு தலைவராக அவர் வந்ததுக்கு காரணம் 1981 2014 வரையிலும் நம்ம நாட்டில் இருந்த அரசாங்கங்கள் இருக்கிறத, இன்னைக்கு இருக்குமா நாளைக்கு இருக்குமா, நித்திகண்டம் பூர்ணாயுச அரசாங்கங்கள், அதை 2014 அவர் மாற்றினார். அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான மாற்றம். அந்த மாற்றம் இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்ம நாட்டுக்கு எந்த மாற்றமே வந்திருக்காது. அதற்கு பிறகு 2019 மோடி தீர்ந்தார் என்று நினைத்தார்கள், உலகமே நினைச்சது. அதைவிட அதிக வெற்றி பெற்றார் அவர். இதற்கு காரணம் மக்களுக்கு அவருக்கு இருக்க ஒரு தொடர்பு. இதனால உலகத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக ஒரு 20
நாடுகளுடைய தலைவர்களை ஒப்பிட்டு மோடி தான் உலகத்திலேயே உயர்ந்த நிலையில் இருக்கிறார் என்று மார்னிங் கன்சல்ட் என்கிற ஒரு அமைப்பு கருத்து கூறியிருக்கிறது. இதெல்லாம் பார்த்தா சீனாவுக்கு பொறாம வரத்தான் செய்யும். நாம் இவ்வளவு பெரிய நாடு, இவ்வளவு பலம் இருக்கிறது, இவ்வளவு பெரிய பொருளாதார வளர்ச்சி, அதனால நம்ம ஏதாவது ஒரு ஹிம்சை செய்து கொண்டே தான் இருப்பாங்க. சீனா என்ன பண்ணும் நம்ம யோசிக்க வைப்பார்கள். இது இருக்க போகிறது. இதை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்தவர் அவர் எந்த அளவுக்கு இங்கே அதை பேச முடியும் தெரியாது. ஜெய்சங்கர் தான் இந்த கருத்து சொல்ல முடியும். ஆனால் அவர் பேசுவதற்கும் அவர் உபயோகிக்கிற வார்த்தையினுடைய உள்ளர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டால்தான் உண்மை என்றே தெரியும். ஏன்னா இந்த டிப்ளமேட்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்க நேராக பேசுறத வச்சு இது என்னன்னு புரியாது. அதை ரொம்ப இன்வெஸ்டிகேட் பண்ணி அது மூணாவது மீனிங் என்னன்னு பார்த்தா தான் அது விஷயம் புரியும். ஆனால் அந்த மாதிரி புரிஞ்சிக்கக்கூடிய நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. அதனாலுடைய அவர் கருத்து நிச்சயமாக எல்லோருக்கும் தெரியும் என்று தோன்றுகிறது. எஸ் ரவி, ஆதம்பாக்கம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ரவி, ஆதம்பாக்கம். பிரிண்டிங் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சோசியல் மீடியா, எந்த மீடியாவாக இருந்தாலும் 1 மணி நேரம் ஆனாலும் பொறுமையா எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் கேட்கக்கூடிய எந்த கேள்விகளுக்கும் தரவுகளோட புள்ளி விவரங்களோட பதிலளிக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களை ஓரம் கட்ட நினைக்கும் இந்த மீடியாக்களை ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அத்தியாவசிய தொந்தரவுகளாக இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு, குறிப்பாக பாத்தீங்கன்னா சொத்து வரி உயர்வு, பால்வரி உயர்வு, மின்சாரத்துறை உயர்வு, இது போன்ற கேள்விகள் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் என்கிறார்கள். இதை பற்றி ஆசிரியர் கருத்தை தெரிவிக்க வேண்டுகிறேன். மற்றும் திரு அண்ணாமலை அவர்கள் மாண்புமிகு ஆக வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி விடைபெறுகிறேன். அண்ணாமலையை பத்திரிகையாளர்கள் இப்படி ஹிம்சை செய்கிறார்கள் என்றால் அவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அவர்கள் தொடர்ந்து ஹிம்சை செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் செய்ததில் இவரை வளர விடக்கூடாது என்பதுதான். அதை மீறி அவர் வளரும் பொழுதுதான் அவர் கடந்திருக்கப்பட்ட மனிதனாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவருக்கு எல்லா குணங்களும் இருந்தா கூட அவருக்கு அனுபவம் எப்படி வரும்? எதிர்ப்புல தான் அனுபவம் வரும், கஷ்டப்பட்டாதான் அனுபவம் வரும், அடிபட்டால் தான் அனுபவம் வரும், உருண்டு எழுந்தால் தான் அனுபவம் வரும். அந்த அனுபவங்களை அவரா தேட முடியாது. அவருக்கு அந்த அனுபவங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதனால இதை நான் வரவேற்கிறேனே தவிர அவருக்காக நான் ஒரு ஐயோ அவர் எப்படி படுத்துகிறார்களே என்று நான் நினைக்கவில்லை. அவர் மாண்புமிகு ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடையது. இந்த மாண்புமிகுங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, இது எங்கேருந்து பிடிச்சாங்கன்னு தெரியல. அவர் மாண்புமிகு இல்லாத அந்த இடத்துக்கு போவதை நான் விரும்புகிறேன். அதனால இந்த மாண்புமிகு வேண்டாம் என்று தோன்றுகிறது. வசந்தகுமார். அனைவருக்கும் வணக்கம். இந்தியா சுதந்திரம் பெற்று 75 வருஷம் மேலே ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு கூட அவங்க வந்தா மாத்துவாங்களா, இவங்க வந்தா மாத்துவாங்களா, இந்த நிலைமையில தான் இருக்கும். இந்தியாவில் இந்த யங்ஸ்டர்ஸோட பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. ஸோ சயின்ஸ், டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர், செக்யூரிட்டி எல்லா விதத்துலயும் யங்ஸ்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஸோ பட் அரசியலில் மாத்திரம் ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. ஸோ இன்கேஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் டைரக்ட் பாலிடிக்ஸ்ல என்ட்ரானா கான்ட்ரிபியூஷன் பண்ணா ஏதாவது விதத்தில் அது நாட்டுக்கு உபயோகப்படுமா? தாங்களும் அண்ணாமலையோ இதுக்கு பதில் சொல்லுமாறு நான் தாய்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஐயா. முதல்ல இளைஞர்களுக்கு அரசியலில் பங்களிப்பு எப்படி வர வேண்டும் என்றால் அவங்க அரசியலை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்பட வேண்டும். நாங்கள்லாம் கல்லூரியில் படிக்கும்போது கிட்டத்தட்ட 70-80% மாணவர்கள் அரசியலை பற்றி பேசுவாங்க, கிரிக்கெட்டை பற்றி பேசுவாங்க, சினிமாவை பற்றி பேசுகிறவங்களே ரொம்ப குறைச்சலாக இருக்கும். இந்த அரசியலும் கிரிக்கெட்டும் இருக்க அது ஒரு பெரிய அப்சஷன் எங்களுக்கு. அந்த அரசியல் நாட்டம் இருக்கிறத அதுதான் அரசியலில் உங்களை இழுக்கக்கூடிய தன்மை உள்ளது. இப்போ பேசுவது பூரா எனக்கு சினிமா ஆக்டர் பேரெல்லாம் தெரியாது, ஆக்ட்ரஸ் பேரும் தெரியாது. சினிமா ஆக்டர் ஆக்ட்ரஸ் அங்கே சினிமா தியேட்டரில் போய் கியூவில் நிற்கிறது, விசில் அடிக்கிறது, இந்த பழக்கம் தமிழ்நாட்டில் வந்ததே கழகங்களால தான். நான் ஒரு முறை காமராஜர்கிட்ட பேசும்பொழுது, சின்ன பையன் சிஏ படிச்சு முடிச்சிருந்தேன். அப்ப சொன்னாரு, இந்த கூத்தாடிங்களோட போயா நாம அரசியல் பண்ண முடியும்? அந்த வார்த்தை கடினமான வார்த்தையா இருக்கலாம், ஆனா உண்மையான வார்த்தை. இன்றைக்கு பாருங்க, இந்த ஆக்டர் வருவார் அரசியலுக்கு,
அந்த ஆக்டர் வருவாரா என்றுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் பாணியே. இது மாற வேண்டும் என்றால் அரசியல்ல இளைஞர்கள் நிறைய அரசியல் பற்றி படிக்கணும், அரசியல் சரித்திரம் படிக்கணும், இந்த நாட்டினுடைய அரசியல் தலைவர்களை பற்றி படிக்கணும், அவர்களுடைய தப்பு நல்லது எது என்று அவங்களுக்கு புரிய வேண்டும். இது வரும் பொழுது ஒரு சரியான ஒரு இளைஞர் படை உருவாகும் அரசியல்ல. இது இல்லாத ஒரு சினிமா ஸ்டாரினுடைய ஃபேன், இன்னொரு சினிமா ஸ்டாரினுடைய ஃபேன், இவங்க தான் அரசியலுக்கு வரப்போறாங்க. இந்த அரசியலால ஒரு மாற்றமும் வராது. அதனால ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் துக்ளக் மாதிரி ஒரு பத்திரிகை இருந்தா போராது, 20 பத்திரிகை வேணும். அதனால இந்த கருத்து மாற்றம், மனமாற்றம், திசை மாற்றம் இதெல்லாம் இருக்கு பாருங்க. இது எப்போ வரும்னா இது ரொம்ப கீழே போனோம், அப்புறம் தான் மேலே வரும். இது கீழே போய் ஒரு அளவுக்கு இனிமே கீழே போக முடியாதுங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு பாருங்க. அதனால நிலைமை திரும்பும், மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கே இருக்கிறது. முத்துக்குமார், ஸ்ரீவத்சன், ஹரிணி. வணக்கம், முத்துக்குமார், நாங்கநல்லூர். G20 பிரசிடென்சி இந்த தரம் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு, அது ஒரு பெருமை. G20ல இந்தியாவின் பங்களிப்பு வந்து நடத்துறதோட இந்தியா என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்காங்க, இதுக்குரிய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் என்னது, அதே போல் தற்சமயம் உலகத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, லைக் செக்யூரிட்டி, டெரரிசம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், கிளைமேட்டிக் சேஞ்ச். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை இந்தியா வந்து இந்த மாநாட்டு வழியா எப்படி சரி செய்யலாம் அப்படின்ற திட்டங்கள். அதுக்கடுத்த கேள்வி, யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து திங்க் டேங்க் அட்லாண்டிக் கவுன்சில் அப்படின்ற நிறுவனம் நடத்தின சர்வேல வந்து 26% சான்சஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தியும் எதுக்கு 26% சான்சஸ்? இந்தியா செலக்ட் ஆகிறதுக்கு 26% சான்ஸ். G20 பொறுத்த வரைக்கும் இது ஒரு தேவையான அமைப்பாக உருவாகியது. அந்த உலகமயமாக்குதல் முதல்ல வந்தபோது ஒரு G7 அப்படின்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட், அதுக்கப்புறம் வளர்ச்சி அடைகிற நாடுகள் இருக்கின்றது, அந்த நாடுகளையும் சேர்த்தா தான் உலகத்தில் ஒரு குளோபல் ஆர்டர் என்று கூறுகிறார்களே, அந்த அதற்கு உண்டான தயாரிப்புகளை பண்ணுறதுக்காக இது உருவாக்கினாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வளர்ச்சி ஏற்பட்டு இன்றைக்கு அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது. நாம் அதில் ஒரு ஆண்டு தலைமையேற்று நடத்தும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் அதுக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள், வசுதைவ குடும்பகம், இது ஒரு பெரிய ஒரு உலகத்திலேயே நம்ம மூதாதையர்கள், நம்ம பாரம்பரியம், நம்ம ஆன்மீகம் இதை உலகுக்கு அளித்தது. இதை உலகத்தில் யாரும் வந்து நம்ம தவிர பேச முடியாது, ஏனென்றால் நாம தான் இதை பேச முடியும், இதுக்கு பாரம்பரியம் இருக்கிறது. அதே போல நம்ம இந்த உலகத்தை பூரா ஒரு பக்கம் வைத்து நம்ம நாட்டை ஒரு பக்கம் வைத்தால் நம்ம நாட்டில் இருக்க பன்முகத்தன்மை இந்த உலகத்தில் பூரா இல்லை. அந்த மாதிரி ஒரு பன்முகத்தன்மையை வைத்து ஒரு நாடு இணைந்து ஒருமுகமாக இருக்கிறது, ஒரு ஜனநாயகம் இங்கு தழைக்கிறது, இங்கு ஒரு தலைமை உருவாகிறது, இங்கு வளர்ச்சி ஏற்படுகிறது என்றால் அதுவே உலகத்துக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறது. இந்த மாதிரி நம்ம கருத்துக்களை கூறக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இதற்கு எல்லாரும் அந்தந்த அதுக்கு ஒரு 20 கமிட்டி இருக்கிறது. அந்த 20 கமிட்டிக்கும் சேர்மன் எல்லாம் நாம போடுகிற ஒரு நிலைமை. அதன் மூலமாக நம்முடைய சித்தாந்தம், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய வாழ்க்கை நோக்கு, நம்முடைய பொருளாதார சிந்தனைகள், இது எல்லாத்தையும் G20 நாடுகளுக்கு போவதற்கு ஒரு வாய்ப்பு. இது மூலமா ஒரு பெரிய ஒரு மாறுதல் வந்துவிடும் என்று சொல்ல மாட்டேன், சிந்தனை அளவில் பெரிய மாறுதல் வருவதற்கு இந்த G20 சேர்மன்ஷிப் உபயோகப்படும். அடுத்தது என்ன கேட்டது? அடுத்தது என்ன? இந்த செக்யூரிட்டி கவுன்சில் சான்ஸுங்கிறது இப்போ கியூவில் நிற்கிறமே, இது கையில் வந்தது நமக்கு. இது வேண்டான்னு சொன்னது நம்ம முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தான். இன்னைக்கு எப்படா நாம் அது உள்ள போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு காரணமே அன்றைக்கு நமக்கு தன்னம்பிக்கை இல்லை. இன்றைக்கு தன்னம்பிக்கை இருக்கிறது, ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியாது. இதற்கு பதில் சொல்லக்கூடியவர் நம்முடைய வெளித்துறை அமைச்சர் தான். ஆனால் இது வந்து நம்மை தேடி வரும். நாம் இல்லாத அந்த செக்யூரிட்டி கவுன்சில் அது இடைவெளி இருக்குங்கிற நிலைமை வரும்பொழுது நாம நிச்சயமா, தமிழ்நாட்டில் ஒரு இடைவெளி வந்திருக்கு பாருங்க,
அந்த இடைவெளியில நாம போங்கிறதுக்கு இடைவெளி முதல்ல ஏற்படணும், ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய சிந்தனை. அடுத்தது ஹரிணி, இல்ல அடுத்தது ஸ்ரீவத்சன். மதச்சார்பற்ற ஜாதி சார்பற்ற அரசியல் தமிழ்நாட்டில் நடைபெறுகிறதா? 2026 தமிழக முதல்வர் இந்த அரங்கில் உள்ளாரா? மதசார்பற்ற அரசியல் எங்கேயுமே இல்லை, அது வரைக்கும் நிச்சயம். ஜாதி இல்லாத அரசியலும் எங்கேயுமே இல்லை. நம்ம நாட்டில் இது ரெண்டையும் வளர்த்ததே நம்ம அரசியல் கட்சிகள் தான். முதல்ல பார்த்தீங்கன்னா 1952 தேர்தல்லாம் ஜாதி இல்லாத, வேறுபாடுகள் இல்லாத, மத வேறுபாடுகள் இல்லாத, பொருளாதார வேறுபாடுகள் இல்லாத அரசியலை உருவாக்குவோம் என்றுதான் நம்ம அரசியல் கட்சிகள்லாம் ஆரம்பித்தன. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சமுதாயத்துக்கு நமக்கும் தொடர்பு வந்த உடனே ஜாதிக்கும் ஒரு அரசியலில் பங்கு இருக்கிறது, ஆனால் ஜாதி கட்சிக்கு பங்கு கிடையாது. ஜாதி கட்சிகள் உருவானதுல தான் அரசியலில் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டெபிலிட்டி ஏற்பட்டது. அதனால ஜாதியை ஒழிக்கவும் முடியாது, ஜாதியை அரசியலில் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு பெரிய ஆய்வு செய்தேன் 1992 இருந்து. ஜாதி என்பதை கலாச்சார ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பார்த்தால் ஜாதி பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாகனம் என்பதுதான் என்னுடையது. ராம்கடியாஸ்ல இருந்து, பட்டேல்ல இருந்து, நாடார்ல இருந்து, கொங்கு கவுண்டர்ல இருந்து, நீங்க கமவார் நாயுடுல இருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்க ஒரு ஒற்றுமையும் மியூச்சுவல் ட்ரஸ்ட், இதன் மூலமாக ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் இதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனா அதே ஜாதி அரசியலில் போகும்பொழுது அவங்களுக்கு தேக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஜாதியினுடைய பெயரை குறிப்பிட விரும்பவில்லை, ஆனா அவர்கள்ட்ட நான் பேசியிருக்கேன். உங்க ஜாதி தேங்குவதற்கு காரணம், இறங்குவதற்கு காரணம், நீங்க அரசியலில் போய் இறங்கி அதன் மூலமாக முன்னுக்கு வர வேண்டும் என்று நினைத்ததுதான் காரணம் என்று அவர்கள்ட்ட கூறியிருக்கிறேன். அந்த ஜாதி பெயர்களை நான் குறிப்பிட விரும்பல. அதனால ஜாதி தவறு இல்லை, அதை எங்க உபயோகப்படுத்துகிறோம் என்பதில் தான் தவறு. தமிழ்நாட்டில் ஜாதியை வைத்து தான் அரசியல் துவங்கியது, இன்றும் நடக்கிறது. அதை மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பெரிய முயற்சி தேவை. அந்த பகீரத பிரயத்தனத்தை எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டும். இங்கே நம்ம அண்ணாமலையை பற்றி பல பேர் அவர் பேரில் இருக்க நம்பிக்கையை சொன்னாங்க. ஆனால் அவருக்கு ஒரு பின்னால் ஒரு பெரிய சக்தி இருப்பதனால தான் அவரை பற்றி பேச முடிகிறது. அந்த சக்தி வளரணும், அது வளர்ந்து அதன் மூலமாக அவர் வளர வேண்டும். ஒரு தனி மனிதன் வளர்றதுனால ஒரு பெரிய மாற்றம் ஏற்படாது. மோடி இருக்கிறார் என்றால் மோடிக்கு பின்னால பெரிய சக்தி இருக்கிறது, சித்தாந்தம் இருக்கிறது, வாழ்க்கை முறை இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது. அந்த முறையில தான் அதன் மூலமாக உருவாக வேண்டும் அண்ணாமலை. அதற்கு உண்டான வாய்ப்பு தமிழ்நாட்டில் உருவாகி கொண்டிருக்கிறது. ஹரிணி, கடைசி கேள்வி. வரலையா? துக்ளக் நிறுவிய ஆசிரியர் ஷோ அவர்கள் துக்ளக்கில் தொடர்ந்து எழுதிய நினைத்து பார்க்கிறேன் அந்த பல ஆண்டுகள் எழுதிய அது தொகுப்பாக வருகிறது. அந்த நூல்களை அலையன்ஸ் பதிப்பிக்கிற அந்த நூல்களை மாண்புமிகு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வெளியிட முதல் பிரதியை துக்ளக் ஆசிரியர் திரு எஸ் குருமூர்த்தி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்.
இங்கு நம்முடைய ஒரு முக்கியமான ஒரு கருத்தை பற்றி பொருளடக்கத்தை பற்றி பேசுவதற்காக நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்திருக்கிறார். சென்ற ஆண்டே அவர் வர வேண்டியது. அப்பொழுது கோவிட் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக ஜனவரியில் மாறியதுனால நம்முடைய துக்ளக் ஃபங்க்ஷனையே நாம் பின்னால் தான் நடத்தினோம். அதனால் அவர் வர முடியல. இந்த முறை நான் அழைத்தேன். அவருக்கும் இங்கு வர வேண்டும், இந்த விழாவில் பங்கேற்க வேண்டும் என்ற ஆசை. ஆனால் அதுக்கு ஒரு பெரிய இடைஞ்சல் வந்தது. அதை நான் இப்போ கூறுகிறேன். வியாழக்கிழமை அன்னைக்கு, இப்போ சனிக்கிழமை இல்லையா, வியாழக்கிழமை அன்னைக்கு அவர்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்தது. அதை நான் இங்கே படிக்க விரும்புகிறேன். Yesterday with viral fever, most problematic. I can't speak because of severe coughing and affected voice. Doctor says at least 3-4 days of rest and no travel. இன்னைக்கு வியாழக்கிழமை, இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி have to cancel PM summit today also. Prime Minister meeting அவரால் போக முடியல, நேற்றும் போக முடியல, முந்தா நாளும் போக முடியல. I cannot say how sorry I am, hope you understand. எனக்கு அப்படியே இதயம் நின்று விட்டது. ஏன்னா இந்த வம்பா போச்சு. இது 7:58 8:43 அவர் பதில் அவரே மெசேஜ் அனுப்புகிறார். நான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. I thought about it. There is so much of expectation. It will be extremely disappointing. I have no right to say no. எவ்வளோ ஒரு பெரிய இதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை. அவர் வெளிநாட்டிலேருந்து வரும்பொழுது அவருக்கு ஒரு பெரிய கோல்டு ஃபீவர், வைரல் ஃபீவர், அது எந்த அளவுக்கு பாதிக்கும் என்று உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். So will ignore doctor and come. Will try and conserve my voice till then. அவர் அப்புறம் நான் அவர்கிட்ட பேசவும் முடியாது, என்ன பேசினா இங்கே வர முடியாதோன்னு பயம். அண்ட் கீப் இட் a little brief. அதுக்கப்புறம் மெசேஜ் கொடுத்தார், ஐ வில் கம். அப்புறம் இங்கே வந்த உடனே மெசேஜ் கொடுத்தார். எப்படி உயர்ந்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்க பாருங்க. டுடே 12:20 மெசேஜ் கொடுக்க, 11:20 மெசேஜ் கொடுக்குறார். டு லெட் யூ நோ ஐ ஹவ் ரீச்டு சென்னை, going to hotel and conserve my voice for the evening. அப்புறம் நாங்கள் உங்களை பார்க்க முடியலையே அப்படின்னு சொன்னேன். டோன்ட் worry about formalities. We'll reach the venue on time. In your hands after that. எவ்வளவு ஒரு உயர்ந்த மனிதர்கள் எப்படி நடந்து கொள்வாங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். இவர் என்ன பேச போறாருன்னு உலகத்திலே எல்லாரும் பார்க்குறாங்க. இவர் இந்த ஆங்கில மொழி இருக்க, இந்த விளக்காரங்கள்லாம் தனக்குத்தான் இதில் ஒரு தேர்ச்சி இருக்கு, பயிற்சி இருக்குன்னு நினைக்கப்பாங்க. இவர் பேசுகிற அந்த வார்த்தை, அந்த மெஷர் பண்ணி பேசுகிறது இருக்கிறத, அது இன்றைக்கு உலகத்தையே திகைக்க வைத்திருக்கிறது. இவரை எல்லா சேனல்லையும் இவர் பேசும்பொழுது நம்ம நாட்டில் பார்க்கறத விட்டுடுங்க. நம்ம நாட்டில் எப்பவுமே ஒரு விதமான ஒரு பத்திரிகைகள் இருக்கின்றன. ராஜதந்திர வார்த்தைகளை பிரவாகம் போல பேசக்கூடியவர். சரஸ்வதி அருள் இருக்கிறது இவருக்கு. உதாரணமாக ரஷ்யாவிலேருந்து நாம பெட்ரோல் வாங்குறோம், சீப்பா கிடைக்கிறது. ஆனால் அதில் வாங்குறதுல மேற்கத்திய நாடுகளுக்கு, அதனுடைய கருத்துகளுக்கு, அவங்களுடைய அரசியலுக்கு, அவங்களுடைய திட்டங்களுக்கு எதிராக நாம் இதை செய்கிறோம். எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க. மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக போவது என்பதே நம்ம சரித்திரத்தில் கிடையாது. ஆனா அந்த முடிவு எடுக்கிறோம், பெட்ரோல் வாங்குறதுன்னு. நீங்க பெட்ரோல் வாங்குறீங்களே, நீங்க பெட்ரோல் வாங்குறீங்களேன்னு கத்துறாங்க. அவருக்கு ஒரே ஒரு சின்ன பதில் சொன்னார். நீங்க ஒரு மாதத்துல நாங்க ஒரு மாதத்துல வாங்குறத
நீங்க ஒரு பகல்ல வாங்குறீங்கன்னு சொன்னார். இந்த ஒரு கேள்வி அவங்க வாயை அடைத்து விட்டது. இன்று வரைக்கும் அதை ஏன் நீங்க வாங்குறீங்கன்னு கேட்க முடியாத ஒரு நிலைமையில அவர்களை கொண்டு வைத்து விட்டார். ஒரு சின்ன பதில். இவரை உலகமே உற்று நோக்கும் இந்த முக்கிய காலகட்டத்தில் நம்ம நாட்டுக்கே ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி, ஒரு உத்வேகம், நம்முடைய தலைமை உலகம் என்று ஏற்கிற நிலைமைக்கு இருக்கிறது என்றால், அந்த சமயத்தில் ஏன் இந்த உயர்வு ஏற்பட்டிருக்கிறது, இது நமக்கு பொறுப்பென்ன, இதன் மூலமாக உலகத்துக்கு நாம் என்ன செய்ய முடியும், இதெல்லாம் பற்றி பேசுவதற்காக இங்கு வந்திருக்கிறது நம்ம பாக்கியம். Why India matters. உலகில் நமக்கு இந்த உயர்வும் முக்கியத்துவம் ஏன், அதுதான் தமிழில் சொல்ல போனால் கிட்டத்தட்ட அது மாதிரி வரும். உலக அரசியலில் நம் நாடு இந்த உயர்வு பெற எப்படி நமக்கு ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல், கல்ச்சரல், சிவிலைசேஷனல் பேக்ரவுண்ட் இருக்குங்கிறதையும் அவர் கூறுவார். உலக அரசியலில் இப்படி ஒரு உயர்வு நமக்கு ஏற்பட்டிருப்பதற்கு காரணம், அதற்கு பின்னணியும் அவர் கூறுவார். இந்த நிலையில் நமக்கு இங்கே வந்து பேசுவதற்கு நாம் எவ்வளவு கொடுத்து வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் தனிப்பட்ட முறையில் கஷ்டப்பட்டு கொண்டு இங்கே வந்திருக்கிறார் என்பதை நாம் மனதில் வைத்து அவரை இங்கே பேச அழைக்கிறேன். நான் நன்றி கூற முடியும் என்றால் அந்த அளவுக்கு என் மனதில் ஒரு பெரிய உணர்வு, இங்கே நம்ம ஏமாற்றாத இந்த உடல்நிலையிலையும் இங்கே வந்திருக்கிறாரே என்று அவரை நான் பேச அழைக்கிறேன். துக்ளக் சார்பிலும் துக்ளக் டிஜிட்டல் சார்பிலும் சிறப்பு விருந்தினர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஸ்ரீதர் காமகோடி அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். அதேபோல நூலை வெளியிட்டதற்காக அலையர் சீனிவாசன் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார். Friends, on this auspicious day, let me first begin by extending my good wishes to all of you for the year ahead. It is indeed a great pleasure to join you at the founding day of the Tughlaq magazine. And I say this and do so for 4 reasons. One, the Modi government believes that foreign policy should not be debated by just limited circles in New Delhi. In a globalized era, everybody is a stakeholder with an interest in the world outside. 2, though the world may look a little different depending on location, there is still a national perspective that is primary. The entire country must therefore have a full understanding of our national interests and our national aspirations. And I'm here to share that with you all. 3, these are moments when we have a unique opportunity to engage the world more closely. I speak here of our G20 presidency that will witness events in more than 50 cities across India, including in this city. We certainly expect
that it would catalyze greater interest in India and the world about each other. So this is a good time to focus on global perceptions. The fourth, of course, is the prestige of Tughlaq and the stature of Gurumurti ji. I can only say, and you saw that from the tweets, that an invitation from him can only have one response. So I felt that this occasion is best utilized to discuss a question that should be on the minds of all right-thinking citizens. Why India matters to the world. In a common sense way, India has always mattered. After all, such a large landmass with so many people and that rich a history and culture will naturally occupy the world's mind space. The question really is of the nature of this relevance. How much of it is passive and how much active? Now, India can matter. India just being there as a marketplace, as a contested ground, as a resource for others, or as a platform. And it did just that during the colonial times. But India can matter too, through the power of its ideas and actions, as an engine of the global economy, as a hub of innovations, or a democracy that delivers. That is the course of ambition and destiny, one that we are taking more recently. The crucial place that India has long occupied in global thinking is manifest in the obsessive search for trade routes to India. Using India as an effective base, Europe was able to dominate the rest of Asia. In fact, even China's fate in the 19th century was very much shaped by the outcomes in India. Not surprisingly, this centrality of India worked the other way around as well. Its independence set in motion a larger decolonization process that became the basis for the contemporary global order. Decades later, India's economic progress has contributed to a rebalancing and multipolarity that is still unfolding. Part of why India counts is obvious. For a start, it represents a sixth of humanity, so its successes and shortcomings have clear global implications. But for its partition, India, and not China, would have been the largest society in living memory, closer to a fifth of the world. The case for India is, however, more than just one of statistics. For it is among the few civilizational states that has survived the ravages of history. Simply put, there is not just a scale and history about India, but an exceptionalism that makes it matter. Now, societies can be relevant as a playing field for others, or they can themselves be a player. The progress of our times is the change from one to the other. New activities and energies have emerged from the freedom of colonized nations that were taken forward by their comparative advantage. Large nations in particular started regaining the natural weight in the calculations of others. This could be from a set of capabilities, a reservoir of resources, the quality of talent, the importance of location, but most of all, from national will and leadership. It is the entirety of this matrix that has shaped the rise of India. As we now mark 75 years of independence, Indians should examine our prospects against the global context that has been equally transformational. The world offers vastly more opportunities, but those are embedded with new challenges
and responsibilities. India matters because these cannot be separated, and India counts on both scores. While size and population are obvious indices of a nation's potential, neither by themselves are self-fulfilling. At the core of global rebalancing has been the revival of China, India, and others in the South who have made their long-standing characteristics count more through the process of national revival. A key factor is the pace and nature of development, especially making it human-centric. In this respect, recent happenings are a source of optimism for our country. Since 2014, the commitment to transform society has become increasingly holistic and increasingly effective. It begins at better health and immunization, reducing gender gaps, expanding educational access and coverage, and promoting skills to foster talent and innovation, making it easier to do business, and creating greater employment opportunities. The resulting inclusive growth will naturally contribute to strengthening capabilities and expanding the marketplace. But just as notable will be the impact of all of this on the global workplace, and that really matters to the world. Because a knowledge economy really puts a premium on quality human resources, and that in turn mandates realizing the Sustainable Development Goals by 2030. It is clear from the national campaigns initiated by the Modi government that these 17 SDG goals defined by the United Nations are indeed among the government's key objectives even during the COVID period. And our delivery has been particularly effective as a result of the digital backbone that has been constructed. So take the JAM Trinity that has empowered millions of vulnerable by providing banking and digital services. For that matter, the expanding health coverage that demonstrates that this need not be a prerogative of the developed, or the Beti Bachao Beti Padhao scheme for girls' education that has had such a sweeping societal implication. And indeed, the Jal Shakti mission to bring tap water to all homes, the Digital India network that has brought masses online, and the Ujjwala program to replace burning firewood with cooking gas. Why India matters is because its record and its progress would determine the global success in meeting SDG targets. During the COVID period, India impacted global consciousness in very different and diverse ways. Normally, we would have all been at the tail end of a global queue for new medicines. This time around, India was not only a successful producer of vaccines for itself and for the world, but an inventor of vaccine to boot. Now, it's a different matter that some people try to run it down, but of course, the CoWIN platform, which enabled us to execute a 2 billion plus shot in the arm operation so smoothly, you know what a contrast it was with many other parts of the world. Our solidarity was also expressed in providing vaccines to more than 100 partners worldwide, and medicines to more than 150 nations, including developed nations. There were other developments in the same period that were equally compelling. These were developments at home, but sometimes because they are so close to home, we tend to take it for granted. That we could give food support to 800 million people during COVID. 800 million people, that is twice the population of the European Union. And financial assistance to over 400 million people.
and that too without leakage. That is a huge statement about this India. The world is also watching today how our health, housing, microcredit, farmer support programs, all these are moving forward. Now you might wonder why the foreign minister is talking about all this. But I am, because in my travels abroad, I've heard not just warm words for our generosity on medicines, on drugs, on other support, but interest and admiration about our technology-enabled governance. Many other leaders, many of my counterparts, have told me they also have a leakage problem. Now, since there's only one Modi, I can tell them that you have to find the solution through technology. So India matters because India is today perceived as an exemplar by the global south. The value of India's human potential has also not always been recognized, even by many of us in the country itself. There are currently more than 32 million Indians and persons of Indian origin who are living and working abroad. So we have, in a sense, the largest diaspora in the world. Now, these could be from larger or smaller nations, nearer or distant ones, historical emigration or recent movements. But the pervasive spread of the Indian community actually has been a natural accompaniment of globalization. But rather than leave them to their fate in difficult times, there is now a policy to bond, motivate, and safeguard them. It could be the Madison Square Garden event, the Vande Bharat mission during the COVID, or the Operation Ganga during the Ukraine conflict. The underlying feeling, the underlying sentiment is the same. Now, as the world moves towards higher skills and for the developed world, tougher demographics, India is itself improving the quality of its human resources. This demand-supply fit has an increasingly powerful logic today for the global economy. Recent agreements that we have done with Germany, Japan, UK, Portugal are harbingers of change. India matters because with each passing year, our human resources will be a bigger factor in the global workplace. Large nations, in particular, require deep strengths. If there has been a major shortcoming in our post-1992 performance, and we should be open about our shortcomings, it has been in the inadequacy of that level of capabilities. Contentment with corporate profitability overrode any commitment to create resilient domestic supply chains. That growth was insufficiently reflected in the expansion of employment should have itself been a warning signal to all of us. And remember, reform itself was conceptualized in narrow terms to actually serve a limited constituency. Today, the nation has shifted gears to upgrade the human resources chain as well as step up manufacturing and innovation, and thereby a new vista of prospects has opened up. The manufacturing of Apple products in our country is actually a very powerful statement in that regard. In different ways, our startups, the rollout of 5G technology when it happens, our space and drones capability, all these are illustrations of the change that Indian manufacturing, Indian innovation, Indian talent is going through.
So India will matter only if it makes a greater contribution to global production and services. But fortunately, we are now on our way. National well-being has many facets, but national security is without question its basic foundation. All countries are tested in this regard, but we perhaps have had more than our fair share. These have ranged from insurgencies and wars to cross-border terrorism, especially terrorism. Our long-suffering approach had, however, created the danger of normalizing terrorism. That is why Uri and Balakot sent a much-needed message. On the northern borders, China is today seeking to change the status quo by bringing large forces in violation of our agreements. Despite the COVID, remember this happened in May of 2020, despite the COVID, our counter response was strong and firm. These troops deployed in the thousands safeguard our frontiers in the most extreme terrain and the harshest weather. And it continues to this day. So India matters because the world sees that this is a nation that will not be coerced. It will not be coerced by anybody, and that it will do what it takes to ensure its national security. In India's case, geography has added to the case made by history of its relevance. The Indian peninsula has a visible centrality to the ocean that is named after it. There is a continental dimension as well. Without its active participation, no Trans-Asia connectivity initiative can really take off. The Indian Ocean is poised to assume today even greater geopolitical significance. How well India leverages its location is a considerable part of its relevance to the world. The more it influences, the more it participates, the more its global stock will rise. And if India's prosperity and progress serve as a larger lifting tide for the entire subcontinent, then this would be even more consequential. History may be a mixed blessing for most states, but making the most of it is nevertheless still a policy compulsion. In India's case, its 1947 partition not only reduced its stature, but also cut us off from proximate regions where we long enjoyed respect and influence. The graduation in recent years from look east into act east highlights the seriousness of connectivity and security interests in Southeast Asia. But it is also a very important step towards defining what is an extended neighborhood of India. In the last 8 years, a parallel effort has also been made with the Gulf to rebuild other long-standing associations that have been disrupted. After decades of limiting these ties to energy and emigration, India is working at creating a full spectrum relationship. Stronger economic linkages are being buttressed by closer security coordination. A third initiative is aimed at Central Asia. Here, we have to overcome the impediment of connectivity. I think you all know what I mean. And because that is really the obstacle to leveraging what is such a visible cultural affinity for us. With regard to the sea space to our south, the 2015 Sagar Doctrine, which was announced by Prime Minister Modi, initiated a reach out to these islands whose future
is so closely intertwined with India. Returning to history and recognizing our extended neighborhoods is another reason why India matters. Political constraints can not only limit the pursuit of national interest, but it can also sadly shrink our horizons. But in a more confident India, it is only natural that cultural legacies should once again start to regain salience. Southeast Asia, for example, offers a rich shared heritage visible in significant monuments and living arts. Consequently, a new archaeological find in Mison in Vietnam or a shared preservation project in Ta Prohm in Cambodia, these have a resonance for the entire region. If you look further towards the east, the extent of Indian cultural reach actually goes all the way up to Korea. The revival of Ayodhya clearly struck a strong cultural chord in that society. In the West, today, effervescent trading cultures have started to pick up on our old comfort to build new links. The construction of a temple in Abu Dhabi and hopefully one in Bahrain soon, these are symbolic of a time-honored relationship with the Indian society. The northward connection to the Eurasian landmass reflects the spread of Buddhism with its own intellectual, spiritual, and aesthetic messages. This legacy endures, and we are committed to endeavors that would make them flower again. Our heritage preservation efforts in Ganden Monastery in Mongolia is a very good example of what we are trying to do in this regard. So believe me, India truly matters when it reclaims history. But you don't have to go back into the recesses of time. Even contemporary experiences offer us opportunities. The Indian contribution to the two world wars was very significant. In fact, to a point where it decided the outcome in some theatres. Over 1 million Indians participated in the First World War, and the bicycle troops of the Somme and the turbaned Indian troops entering the Jaffa Gate in Jerusalem. These were the most iconic images of that era. But it took Prime Minister Modi's presence at memorials like Neuve Chapelle and Haifa for the public consciousness about them to grow. The Second World War, in fact, saw 2.5 the Indian military played in the aftermath of the war is no less significant. It is this tradition of global service that has since become the foundation for the country to emerge as a leader in United Nations peacekeeping operations. From that, India is now evolving into an effective first responder in regional crisis situations. India matters because it can make a real difference to global security. Because of its very uniqueness, India cannot be an easily replicable model, but it does offer experiences for others. The world recognizes both the singularity and the relevance of India's progress. So put aside those who are steeped in political polemics, the rest of the world gets it, that a civilizational state is rising again, that it will display its own personality, that it will speak and think for itself, and that it will radiate how it is rooted in its own culture. The more confident India is, the more expressive it will be on the world stage. Only then can it overcome the image of being a poor cousin mired in its colonial history. In this endeavor, India is uniquely positioned to bridge modernity and tradition. It will be more impactful
by embracing its heritage, not by diminishing it. A combination of cultural beliefs and modernizing agenda help address many current dilemmas. Its historical characteristics are a source of strength once they are approached with confidence. For example, the appreciation of pluralism is as much a derivative of long-standing social practices as of a constitutional mandate. Similarly, stronger nationalism at home with an enthusiastic internationalism abroad. In fact, Gurumurthy ji made that point speaking about Vasudhaiva Kutumbakam. So remember, rising India wants to engage the world more, not less. India matters when it is more authentically India. Given its growing political stature and economic abilities, India has to credibly also address the expectation that the world has of it. Neighbors would naturally like India to modulate its presence in their country as per their convenience. From the Indian perspective, it is not always easy to get the balance right. Doing too much looks too intrusive. Showing reticence can be taken as indifference, if not weakness. The optimal Indian strategy is therefore to rise above the day-to-day developments and create structural linkages. Those ingredients of connectivity, commerce, and contacts are the core of our neighborhood first approach. As its profile rises, Indian policymakers are also discovering that expectations are not confined to their immediate vicinity. The Global South watches India's positions and its performance very carefully, drawing conclusions from both. In the last decade, a long tradition of South-South cooperation has developed into something much deeper. It captures domains where Indian capabilities have a direct relevance for the aspirations of Africa, of Latin America, and of Asia. Some of that has taken the form of development projects in energy, digital, manufacturing, education, or connectivity. That has been supported by exchanges of experience and best practices, including training. It is not just the immediate benefits of these endeavors that matter. They eventually help create more options. Especially since 2014, India has taken active steps to empower the Global South. Lines of credit and grant assistance have been vehicles to execute socio-economic projects of varying levels in as many as 78 countries across the world. Unlike initiatives that have been driven by some others for extractive objectives, India's efforts are aimed at ensuring more self-reliance. And believe me, the partners really appreciate that. India matters to the Global South because there are very few others who have taken such an approach. India's political choices have also enabled democratic values to achieve a universal status. In fact, it is India which has made a difference, not just by building a modern democratic polity under testing economic conditions, but by actually drawing on its age-old heritage of pluralism as a way of doing so. And that is why today we can lay claim to being mother of democracy. Furthermore, in contrast to challenges that others faced in recent years, India's democratic delivery has only become stronger. Whether it is in terms of electoral participation, broadening of political representation, or even credibility of polls,
the effectiveness of the democratic process is, if anything, more and more absent for the world. Why India matters. How then is India faring on the world stage? The change of global power distribution has many facets and expressions. It may be visible in economic activities, trade and investment figures, technological capabilities, or market shares. But it is also evident in the key debates of the day. Debates about climate change, about terrorism, black money, taxation, or even about pandemics. Last year, in fact, we saw an intense debate about energy, food and fertilizer security, again something which Gurmurthy ji referred to. Now, India has emerged in all these issues as a much more influential voice, a voice that cannot be ignored anymore in any conversation across the world. Not just that, India has also been an energetic source of ideas and initiatives. Think about it. There was the International Solar Alliance, the Coalition for Disaster Resilient Infrastructure. These were the two big initiatives in the field of climate action. And now, in fact, last year, Prime Minister has proposed the Mission Life, which is how do we get the entire world to adopt an environmentally friendly lifestyle. And this year, again, at India's initiative, the UN has declared it as the International Year of Millets. Then there is the question of shouldering responsibilities. Responsibilities that may go beyond our shores. The record of addressing human and disaster situations since 2014 has clearly established India as a first responder in the Indian Ocean and its littorals. And I want, since I am here in Chennai, I want people to remember something which happened almost 2 decades ago, the 2004 tsunami. At the time of the 2004 tsunami, a lot of the Indian Ocean countries waited for help to come from elsewhere. Yes, India did its part, but the bulk of the efforts were American, they were Japanese, they were European. Today, actually, in the Indian Ocean, India is actually the first and primary responder, whether it is in Sri Lanka, Maldives, Myanmar, Mozambique, in fact, as far away as Fiji. So, I think it's important for the citizens of India to appreciate that what India is saying, doing and shaping today is a very powerful reason why it matters in the calculations of others. This image has also been sharpened by the independence of thought and action that India has displayed during the course of its ongoing rise. Our considered stance on the Ukraine conflict is a recent example. The fundamental goal is to maximize freedom of choice. At times it is done by keeping a distance. At times it is done by voicing an opinion, as you saw. But on occasion, it is also served by working with others on specific issues and designated theatres. After all, why should we not take advantage of convergences with other powers to advance our own objectives? Joining and then taking forward the Quad is a very relevant example, because this has been one a very important diplomatic, I would say, initiative which has gathered momentum in the last 3 or 4 years. And here, it is very equally important not to allow other nations a veto on our choices and our thinking. The same willingness to work with other nations is also on display where this group called I2U2 is concerned. This is in West Asia, with Israel, with the United Arab Emirates and with the United States. India today matters because our diplomacy
is keeping pace with a changing world. And because the Modi government is prepared to take bold steps that further India's rise. This then brings us to increase, the issue of how to increase the weight and stature of India in international affairs. A nation that sets its house in order clearly counts for more in a global discourse. Now, some of that obviously pertains to the quality of governance. Some of it pertains to the development of capabilities. Progress in addressing long-standing vulnerabilities, such as in Jammu and Kashmir, is naturally welcome. Where our periphery is concerned, stronger structural linkages expand the space for India's activities. The extended neighborhoods that represent the next circle in all directions, including the maritime one, also need sustained attention. With the rest of the world, engaging all the major powers gives India the most advantage. At the same time, establishing a footprint in regions that may be more distant, less historically familiar to us, is equally important. The bottom line today is that India has finally broken out of the box that its competitors helped to devise. A 360-degree outlook under the Modi government is one more reason why India matters. The direction of world politics also has a bearing on how India is perceived by the international community. We have a unique ability to bridge both the North-South divide and the East-West one. This has given us a particular value as we take over the G20 presidency. But if you look at other situations, other challenges, for example, in a more sensitive post-COVID environment, we have a great potential as a trusted source of technology. When it comes to diversifying production and supply chains, we could also be the beneficiary of the phenomenon of what today is called friendshoring. On the health front, our credentials, which were magnified during the COVID as the pharmacy of the world, have clearly been strengthened. Obviously, we have to do our part in terms of the infrastructure, the policies, the practices, to encourage the world to rely more on India. As an open society and a market economy with such a large reservoir of talent, India can add to the global engines of growth. At a time when the de-risking of the global economy is so important, this really matters. That India matters and will matter more with the passage of time can be convincingly asserted. Like so many other developments in politics and history, it must never be taken as a predestined. There will always be doubters amongst us who cannot believe that our nation can even dare to think big. There are vested interests too, who will masquerade as political correctness and global consensus. We have seen for too long attempts to distance us from our history, from our traditions, and from our culture. At the end of the day, much will ride on our national unity and our collective purpose. Being a serious global player requires ambition and strategy to be backed by initiative, perseverance, and energy. Our own people and leadership must embrace their destiny to realize their aspirations. Keeping the faith and getting down to work are good ways to demonstrate that. How then does India look to the world today? It is among the few large economies with a robust recovery. We are the fifth in the world today, likely to be the third by the end of the decade, maybe even sooner. We are a polity that over the last 8 years
have shown the will to take tough decisions and embark on serious reforms. We are taking big strides on human-centric development, on digital public goods, on green growth. India has stayed strong during the COVID storm and even gone out to help others. When our national security has been challenged, we have stood our ground and stood our ground very firmly. Breaking from the past, we are showing zero tolerance for terrorism. This is an India that knows how to take care of its own people. How to take care of its own people at home and how to take care of its people abroad as well. This new India shapes the global agenda and influences its outcomes. Today, it is this India which has the vision, the leadership, the willpower, and as you can see over the last 8 years, the record. This is the India that the world sees, and that is why, in the eyes of the world, this is an India that matters more and more. So thank you very much for your attention. ரொம்ப ஆழ்ந்த கருத்துகள், ஒரு வார்த்தைக்கு பின்னால எவ்வளவு அர்த்தம் பொதிந்திருக்கிறது பாருங்க. அத்தன்டிக் இந்தியா என்று கூறினார். அந்த அத்தன்டிக் இந்தியா என்றால் எப்படி நாம் 5000 வருஷமாக ஒரு வாழ்க்கை முறையை கடைபிடித்து வந்திருக்கிறோமோ அதை உணர்ந்து அதன்படி இந்த நவீன உலகத்தை எப்படி சந்திக்கிறது அப்படிங்கிறத அந்த பார்வையில் பார்க்கறது இருக்க, அதுதான் அத்தன்டிக் இந்தியா. அது ரொம்ப அழகாக சொன்னார். நம்முடைய கல்ச்சர், நம்முடைய சிவிலைசேஷன், நம்முடைய வாழ்க்கை முறை, இது எல்லாவற்றையும் இந்த நவீன காலத்தில் கடைபிடிக்கிற தன்மை இருக்கிறத, அதுதான் நம்முடைய ஃபவுண்டேஷனல் வேல்யூ. அங்கேருந்து நாம் தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறோம். எல்லார் மனசுலேயும் இப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இருக்கு, இவர் பேசுறதுக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமே இல்லையே. உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு சக்தியாக நாம் உருவாகி கொண்டிருக்கிறோம். ஒரு தலைவர் உருவாகி இருக்கிறார். நம்ம உலகமே நம்மை நோக்கும் பொழுது இங்கே என்ன நடக்கிறதுங்கிறத பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு கான்ட்ராஸ்ட். ஆனால் இதை பற்றி பேசியே ஆக வேண்டும். அவருக்கு தமிழ் தெரியும், நிச்சயமாக அவர் கேட்பாருங்கிற நம்பிக்கை. ஒரு 3 சப்ஜெக்ட் முதல்ல முடிச்சிடுறேன், அப்புறம் டைம் இருந்தால் மற்றதை பார்க்கலாம். ஒன்று, இப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. அந்த மாற்றம் ஏதோ ஒரு பெரிய ஒரு சக்தி இங்கே உருவாகி இருக்கிறது, திமுக. அது நிரந்தரமாக ஆளப்போகிறது, அதற்கு எதிர்ப்பே இல்லை, அப்படியெல்லாம் ஒரு கற்பனை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் பார்க்குற விதமே வேற. நம்ம சரித்திரத்தை மாத்திரம் இல்லை, இப்போ சமீபத்தில் சரித்திரத்தையே பார்த்தால் கூட தமிழ்நாட்டில் எப்படி மாறுதல் வரப்போகிறதுன்றதை நம்மால் சொல்ல முடியும். இப்போ உதயநிதி கட்சியிலையும் ஆட்சியிலையும் உயர்ந்திருப்பது 100% திமுக குடும்ப கட்சியாகிவிட்டது என்பதை அவங்களே ஏற்றுக்கொண்டு விட்டார். இதற்கு ஒன்று வேற, கருணாநிதி அப்படி இப்படி சொல்லுவார், இது என்ன சங்கரமடம் இல்லை, நான் அடுத்தது யார் என்று கூறுவதற்கு அப்படின்னு சொல்றார். ஆனால் என்னென்ன சங்கரமடத்துக்கும் இந்த கட்சிக்கும் அவர் ரொம்ப புத்திசாலியான மனுஷன். இந்த சங்கரமடமா என்ன அப்படின்னு கேட்டார். சங்கரமடம் இல்லைங்கிறத அவரே ப்ரூவ் பண்ணியிருக்காங்கிறத நான் சொல்றேங்க.
சங்கர மடத்தில் யார் பீடாதிபதியாக வர முடியும்? யார் எந்த மடத்திலையுமே யார் பீடாதிபதியாக வர முடியும்? வேதாந்தம், வேதம், உபநிஷதங்கள், புராணங்கள், சாஸ்திரங்கள், தர்க்க சாஸ்திரங்கள், சரித்திரம், திருக்குறள், இவ்வளவையும் படிச்சிருக்கணும். இதெல்லாம் படிச்சு முடிச்சுக்கிறது 15-20 வருஷம் ஆகும். அதற்கப்புறம் அந்த பிரம்மச்சரியத்தை அனுசரிக்கணும். அப்படிப்பட்ட அதுல பல பேர்ல ஒருவரை கண்காணிச்சு இவர்தான் இந்த மடத்தையும் இந்த சமுதாயத்தையும் இந்த சித்தாந்தத்தையும் வழிநடத்தக்கூடியவர் என்று ஒரு முடிவு பண்ணி அவர் கையில் இந்த மடத்தை கொடுப்பார். இது ஏதோ காஞ்சி மடத்தில் மாத்திரம் நடக்கிறது என்று சொல்ல முடியாது. நீங்க கோயம்புத்தூர் பக்கத்துல சரவணம்பட்டியில சங்கர அத்வைத பாரம்பரிய கௌமார மடம் இருக்கிறது, சிரவையாதீனம் என்று கூறுவார்கள். அதை நிறுவிய ராமானந்த சுவாமிகள் ஆதிசங்கரன் அத்வைத சித்தாந்தத்தை கரைத்து குடித்தவர். வைணவ அடியார்களை பற்றி 7000 செய்யுள்கள் எழுதியிருக்கிறார். ஆதிசங்கரின் வாழ்க்கை வரலாற 800 செய்யுளாக அவர் தேர்ந்தெடுத்த சிஷ்யர் கந்தசாமி சுவாமிகள் 45,000 பாடல்கள் பாடியிருக்கிறார். ராமானந்த சுவாமி தன்னையும் மிஞ்சிய சிஷ்யனை உருவாக்கி இருக்கிறார். இது நம்ம ஆன்மீக பாரம்பரியம். இப்படித்தான் மடங்கள்ல தொடர்ச்சி இருக்கிறது. சிஷ்யர்கள் உருவாக்கப்படுகிறார்கள், அடுத்த தலைமுறை தயாராகிறது. தமிழ்நாட்டில் என்ன பார்க்கணும்? திமுக தலைவராக திமுகவில் அவருக்கு கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதிங்கிறதுக்கு என்ன தகுதின்னு பாருங்க. பிறப்பில் கருணாநிதியின் பேரன், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இவங்க பேசுவாங்க. பிறப்பில் எல்லாரும் ஒன்றுதான், அதை கூறுவதே திராவிட சித்தாந்தம். ஆனா பிறப்பில் எல்லாரும் ஒன்றுதான். ஆனா படங்களில் நடித்திருக்கிறார், 6 படங்கள் தயாரித்திருக்கிறார், 7 படங்களை விநியோகித்திருக்கிறார். இதுதான் அவருடைய தகுதி. பொழுதுபோக்கு என்ன? ஹம்மர் எஸ்யூவி 20 கோடி ரூபாய் விலை. இதெல்லாம் இந்த மாதிரி கோடிக்கணக்கான ரூபாய் பெருமான கார்களை பெருமையாக ஓட்டுவது, வாழ்க்கையை அனுபவிப்பது பல வகையில். மந்திரி ஆவேன் என்று நான் நினைக்கவே இல்லை. இவரே நினைக்கணும், இந்த சொத்து எனக்கு வரப்போகுதுன்னு யாராவது அந்த குடும்பத்தில் யாராவது யோசிப்பாங்களா? அது வரத்தான் போகுது. ஆக வேண்டும் என்று கட்சியை இயங்குகிறது. உதயநிதிக்கு திமுக பிச்சை போடவில்லை, அவர்தான் திமுகவுக்கு பிச்சை போட்டிருக்கிறார். வேண்டாம் என்ற பதவியை கட்சி கேட்டதுனால ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்கிற அளவுக்கு திமுக அவனுடைய தகுதி, அதனுடைய பாரம்பரியம், அது எந்த பாரம்பரியமாக நடக்கலாம். இவ்வளவு குறைஞ்சி இன்னைக்கு சந்தியில் நிற்கிறது திமுக. அவர் பதவிக்கு வர வேண்டும் என்று ஒரு 5-6 அமைச்சர்கள் ஒரு ஆண்டா பேசிக் கொண்டிருக்காங்க. வந்தே ஆக வேண்டும், அவர்கள் என்றால் கட்சியே இருக்காது. வந்த பிறகு யார் யார் என்ன பேசுறாங்க? திமுகவின் அசையும் சொத்து பிடிஆர் அவரை பத்தி பேசுறார். சேப்பாக்கத்தின் தென்றல், இளைஞர்களின் நம்பிக்கை, எதிர்கால தமிழ்நாட்டின் விடிவெள்ளி. இது யாரு? செந்தில் பாலாஜி. உதயநிதி துணை முதல்வராகணும். யாரு? பொன்முடி. என்ன இவங்கெல்லாம் உதயநிதி வரணும்னு சொல்லல முதல்ல. அதனால வந்த விட்டு மேலே எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டு உதயநிதியை உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு பேசுறாங்க. சாவதற்குள்ள உதயநிதி மகனை முதல்வராக பார்க்கணும். யாரு? உதயநிதி மகனை விபி ராஜன், கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி எல்லோருக்கும் கோஷம் போடுவது, வாழ்க என்று கோஷம் போடுவது அது திமுகவின் உரிமை. யார் சொல்றது? கே.என். நேரு. எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்தி கொள்ள முடியும் பாருங்க பதவிக்காக. இந்த மாதிரி வந்துவிட்டு அந்த கட்சி உருப்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த கட்சியில் ஒருத்தன் நுழையணும்னு ஏன் நினைக்கணும் சொல்லுங்க? பிழைக்கிறதுக்கு தான் நுழையணுமே தவிர வேற தகுதிக்காக நுழைய வேண்டிய அவசியமே கிடையாது. லோக்சபை தேர்தலில் வெற்றி பெறவும், சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறவும் உதயநிதி தான் காரணம். பொன்முடி, ஐயோ பாவம் ஸ்டாலின், கருணாநிதி புச்சலி. இந்த மாதிரி யாரையாவது ஸ்டாலினையோ யாரையாவது உயர்த்தினா தனக்கு என்ன ஆகும்னு தெரிஞ்சுதான் அவர் கடைசி வரலையும் யாரையும் உயர்த்தல. அவர் இருக்கும் பொழுதே ஸ்டாலின் தான் காரணம்னு சொன்னாக்கா கருணாநிதி இருக்கிறதுலயே அர்த்தம் இல்லாத போயிடும். அதனால கருணாநிதி ஏன் தன்னுடைய பிள்ளையை கூட தனக்கு மேல் உயர்த்தலைங்கிறதுக்கு அவர் எவ்வளவு பெரிய புட்சாலிங்கிறத பார்த்தா தெரியும்.
உதயநிதிக்கு அறிவுரை எல்லாம் வேண்டாம். ஏனென்றால் அவர் கருணாநிதியின் பேரன். அவருடைய ஜீன் ரத்தம் எல்லாம் அப்படியே உள்ளது. துணை முதலமைச்சருக்கு இணை பொறுப்பை உதயநிதி ஸ்டாலின் வகித்து வருகிறார். ரிப்போர்ட்டிங் ஆபீசர் இன்று உதயநிதி ஸ்டாலின் தான். அவரிடம் நாங்கள் ரிப்போர்ட் செய்ய வேண்டும். அன்பில் மகேஷ், உங்க அப்பாவை நான் தான் முதலில் இருக்கையில் அமர வைத்தேன். யாரு? துரைமுருகன். இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் திமுகவுக்குள்ள. திராவிட இளவல் உதயநிதி, திராவிட இயக்க இளைஞர்களின் அரசியல் பயணத்து தலைவராக அவர் இருப்பார். யார் கூறுவது? யோசனை பண்ணி பாருங்க. பீட்டர் அல்பான்ஸ், வைகோ இல்ல, வைகோ உயர்ந்திருக்காரு இதுல பார்த்தா பீட்டர் அல்பான்ஸ் விட. அன்பழகு இருந்திருந்தால் என்ன பண்ணிருப்பாரு பார்த்து யோசனை பண்ண. ஏன்னா இந்த ஸ்டாலின் உயர்ந்து வரதுக்கு காரணமே அன்பழகன் என்று சொல்வார்கள். இப்ப அன்பழகன் அவர் பழி போடுறதுக்கு யாரும் இல்லை. அன்பழகன் கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் என்று அவர் கூறினார். ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி, உதயநிதிக்கு அப்புறம் அன்பநிதின்னு சொல்லி அவர்கிட்ட உயிர் எழுதி வாங்கி இருக்கலாமோ என்று கூட தோன்றுகிறது எனக்கு. இதனாலதான் ஈவேரா தன்னுடைய சிஷ்ய கோடிகள் ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது என்று கூறினார் என்பது அவர் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி என்று தெரிகிறது. தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு அரசியல் கட்சி திமுகவின் வீழ்ச்சிக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்க போகிறது. திமுகவுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. 1970 அந்த காலத்துல தான் அரசியல் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டேன். அப்ப திமுக காரர்கள் எந்த உணர்வுகளோடு அவங்க வேலை பண்ணுவாங்க? தவறான நோக்கமா இருக்கலாம். ஆனா தன்னலம் இல்லாத வயத்துல ஈரத்துணியை போட்டுக்கிட்டு திமுக தொண்டர்கள் வேலை செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். அந்த உத்வேகம் இன்றைக்கு அங்க இல்லைங்கிறது தெரிந்து போயிட்டு. அதனால இன்றைக்கு திமுக சரிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதில் சந்தேகமே கிடையாது. எந்த கட்சி ஒரு குடும்பத்தின் கையில் போகிறதோ அந்த கட்சியினுடைய வளர்ச்சி நின்றுவிடும். அந்த குடும்பத்தினுடைய உத்வேகத்தினால அதுக்கு கொஞ்ச காலம் அதுக்கு ஒரு மகத்துவம் வரலாம். நேருவுக்கு அப்புறம் இந்திரா காந்தி வந்த பொழுது ஒரு பெரிய ஒரு காங்கிரஸ் வளர்ச்சி போல தெரிந்தது. அப்புறம் என்னாச்சு? இன்றைக்கு காங்கிரசுக்கு என்ன கதி? இன்றைக்கு காங்கிரஸ் தேன்ல விழுந்த ஈ போல. அது உள்ளே இருக்க முடியாது. உள்ளே இருந்தால் அது மடிந்து விடும். வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு நிலைமையில எப்படி காங்கிரஸ் இருக்கிறதோ அதே நிலைமையில திமுக இருக்கிறது. காங்கிரசுக்கு அகில இந்திய அளவில் என்ன நடந்ததோ திமுகவுக்கு அது நடக்க போவதில் சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் ஒரு குடும்பம் ஒரு தொழிலையே தொடர்ந்து நடத்த முடியாது. ஒரு அரசியலை, ஒரு கட்சியை போட்டி இருக்கிறதுல, அதிகாரம் உள்ளதுல, அந்த அதிகாரத்தெல்லாம் நிர்வகிக்கக்கூடிய ஒற்றுமை ஒரு குடும்பத்தில் இருக்கவே முடியாது. அதனால திமுக தன்னை அழித்துக் கொள்வதற்கு உண்டான எல்லா தயாரிப்புகளையும் செய்துவிட்டது என்று தோன்றுகிறது. இரண்டாவது, இந்த திராவிட மாடல் பஜனை. நான் போன தினமே இவர் ஏன் இதெல்லாம் பேசுறார்? இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறது எவ்வளவு அது ஒரு சக்கர வியூகம், ஒரு பத்ம வியூகம். இப்ப பொங்கல் திருநாள், தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த திராவிடத்தினுடைய தந்தை, திராவிடம் என்றாலே பெரியார் தான். அதனால் சமூக நீதி நாளே அவர் தான். இந்த மண்ணே பெரியார் மண் இப்படி எல்லாம் கூறுகிறார்கள் இல்லையா? அவர் தமிழர்களை பத்தி என்ன கூறினார்? தமிழர்கள் காட்டுமிராண்டிகள். இதை நான் 40 ஆண்டுகளாக கூறி வருகிறேன் என்று கூறுகிறார். ஒரு நாள் 2 நாள் இல்லை, அவர் மனசை மாத்திக்கவே இல்லை. காட்டுமிராண்டி தமிழர்கள், அந்த தமிழர்கள் கொண்டாடும் பொங்கல், அந்த பொங்கலுக்கு வாழ்த்து, இது திராவிடமா தமிழா? இந்த சக்கர வியூகத்தில் கருணாநிதி மாட்டவே இல்லை. அவர் திராவிடத்தை தொட்டுக்கொண்டு தமிழைத்தான் முன்வைத்தார். இவர் திராவிட மாடல் என்று உள்ளே நுழைந்ததால என்னென்ன பிரச்சனை வரப்போகிறது என்று நான் கூறுகிறேன். இவர் திராவிட, இது தேர்தலுக்கு முன்னால திராவிட மாடல் பத்தி பேசவே இல்லை ஸ்டாலின். திடீர்னு ஒரு நிபுணர் குழு ஒன்று அமைச்சார். அந்த நிபுணர் குழு எங்க இருக்குன்னே தெரியல, காணாமல் போய்விட்டது. அந்த நிபுணர் குழுவில் நீங்க திராவிட மாடல் பற்றி, இந்த திராவிட மாடல் வழியாக தமிழ்நாடு முன்னுக்கு வர வேண்டிய திட்டங்களை நீங்க தயார் செய்ய வேண்டும் என்று கூறி அவங்க ஓடியே போயிட்டாங்க. ஆளே இல்லை.
அவனை போய் திராவிட மாடலுக்கு ஒரு பொருளாதார திட்டம் தயார் செய்ய சொன்னா அவங்களால எப்படி பண்ண முடியும்? போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவரும் மறந்துட்டாங்க. அதற்கு பிறகு இது செப்டம்பர் 2021 நடந்தது. முதல்ல தேர்வானது மேல, செப்டம்பர்ல திராவிட மாடல் வேண்டும் என்று கேட்டார். அதுக்கப்புறம் இவரும் மறந்துட்டார். அப்புறம் 2021-22 உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்ச உடனே இது திராவிட மாடலுக்கு கிடைத்த வெற்றி என்று கூறினார். அதுக்கப்புறம் மறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரியல. ஏப்ரல் மாசம் மே மாசத்திலிருந்து இந்த திராவிட மாடல் எத்தனை முறை வந்திருக்கிறது, எத்தனை முறை பேசி இருக்கிறார், இதற்கு அர்த்தம் என்ன அப்படிங்கறத நாம கண்டுபிடிக்கணும். ஏப்ரல் மே மாசம் மாத்திரம் எத்தனை முறை திராவிட மாடல் பற்றி பேசியிருக்கிறார் என்றால் 15 முறை திராவிட மாடல் பற்றி பேசியிருக்கிறார் ஏப்ரல் மே 2022. அதுக்கப்புறம் இந்த ஜனவரி வரைக்கும் 91 முறை பேசியிருக்கிறார் திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல். இதை நான் பட்டியல் போட்டிருக்கேன். ஜூன்ல 5 முறை, ஜூலைல 9 முறை, ஆகஸ்ட்ல 15 முறை, செப்டம்பர்ல 24 முறை. அது ஒரு ஜன்னி மாதிரி ஆயிடுச்சு. அக்டோபர்ல 7 முறை, நவம்பர்ல 3 முறை, டிசம்பர்ல 18 முறை, ஜனவரில 2 முறை, ஜனவரி 13 நேற்று பேசி இருக்கார். அதை கொஞ்சம் படிச்சு காமிக்கணும் உங்களுக்கு. திராவிட மாடல் என்றால் என்று கூறிவிட்டால் என்ன என்று கூறினால்தான் நமக்கு அது இன்றைக்கு நாம எந்த திசையில தமிழ்நாடு போய்கொண்டிருக்கிறது என்று தெரியும். முரசொல் இல்லை, இன்றைய முரசொல் இல்லை. நேற்று பேசியிருக்கார் அசம்பிளியில. தமிழ்த்தாய் நாட்டை காக்க ஒப்படைத்துக் கொண்டு தூங்காமை, கல்வி, துணிவுடைமை ஆகிய 3ஐயும் மேற்கொண்டு முறை செய்து வெல்லும் திராவிட மாடல் ஆட்சியானது நடைபெற்று வரும் வேளையில் மகிழ்ச்சியான மனநிலையில் இந்த மாமன்றத்தில் நான் கம்பீரமாக நிற்கிறேன். ஏதாவது புரிஞ்சுதா உங்களுக்கு? இதுக்கு கை தட்டிருக்காங்க. இந்த பட்ஜெட், இந்த இது உரையில, இந்த கவர்னருக்கு நன்றி தெரிவிக்கிற உரையில 8 முறை திராவிட மாடலை பத்தி பேசியிருக்காரு. சரி, இந்த திராவிட மாடல் தான் என்னன்னு பார்த்தாக்க அவரே பேசியிருக்கார். அதை மாத்திரம் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். இந்த துக்ளக்கில் உட்கார்ந்து எல்லாரையும் இது ஒரு பெரிய பாடம் மாதிரி, இது ஒரு நோட் புக்கே தயாரா இருப்பாருங்க. திராவிட மாடல் பத்தி என்ன செய்யுது பூரா படிச்சேன் சார். இது சரி, இதுக்கு மேல படிச்சா நமக்கு ஏதாவது ஆயிடுங்கிறதுனால படிக்கிறது என்ன 4 வரி படிக்கிறேன் பாருங்க. ஏற்றுமதியை கணக்கிடுவது வேறு மாடல், மக்களின் ஏற்றத்தை பார்ப்பது திராவிட மாடல். இறக்குமதியை மட்டும் கணக்கிடுவது வேறு மாடல், இரக்கத்தோடு சிந்தனை திட்டமிடுவது திராவிட மாடல். என்ன புரிஞ்சது உங்களுக்கு? இந்த திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் என்று தினமும் 300 நாள்ல 108 முறை பேசியிருக்கிறார் சார். இதை கேட்டுக்கொண்டு அந்த கட்சியினர், இந்த எம்எல்ஏ, இந்த மந்திரி, இந்த ஐஏஎஸ் ஆபீசர், இந்த மீடியாவில் யாராவது திராவிட மாடல் என்ன என்றா கேட்டார்களா? எந்த அளவுக்கு சுதந்திரமான ஒரு மீடியா தமிழ்நாட்டில் இருக்கு பாருங்க சார். இவ்வளவு நாள் 106 தரம் திராவிட மாடலை பத்தி பேசியிருக்கீங்களே, கொஞ்சம் அதை பத்தி விளக்கம் சொல்லுங்களேன். எல்லோருக்கும் எல்லாம், அனைவருக்கும் எல்லாம், இதுதான் திராவிட மாடல். இது போன்ற ஒரு அர்த்தமில்லாத ஒரு ஆட்சி, அர்த்தமில்லாத பேச்சு, அர்த்தமில்லாத நடவடிக்கை இது தமிழ்நாட்டில் பெரும் காட்சியாக இருக்கிறது. இந்த திராவிட மாடலை மாத்திரம் பிஜேபி கையெடுத்து, நீங்க எந்த திராவிட மாடலை கூறுகிறீர்கள்? பெரியார் திராவிட மாடலுக்கு இந்த அர்த்தம், உங்களுடைய திராவிட மாடல் என்ன என்று கேட்டால் அவர் பதில் கூற முடியாது. என்ன கேட்டா அண்ணாமலை என்ன சொல்லணும், திராவிடங்கிறத பத்தி பெரியார் என்ன சொல்லியிருக்கார், அந்த திராவிட மாடலா உங்க மாடல் என்று கேட்டால் அதுக்கு திமுகவால பதில் சொல்ல முடியாது, ஸ்டாலினால பதில் சொல்ல முடியாது. இந்த திராவிட மாடல் என்கிற பத்ம வியூகத்தில் ஸ்டாலின் போயிருக்கிறது பிஜேபிக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்று எனக்கு தோன்றுகிறது.
அடுத்தது இப்போ ரொம்ப அவங்க குறிவைக்கிறது நம்ம ஆளுநர். இந்த ஆளுநரோட இவ்வளவு தூரம் அவங்க குறிவைக்கிறதுக்கு காரணம் நம்ம பத்திரிகைகள் இருக்காங்களே, அதுக்கு ஒத்துவதுவது தான் காரணம். ஆளுநருக்கும் நம்முடைய திமுக அரசாங்கத்துக்கும் இடையே என்ன பிரச்சனைன்னு பார்த்தாக்க, நாங்க போடுற சட்டம், நாங்க போடுற பில்லுக்கெல்லாம் அவங்க இது ஒப்புதல் கொடுக்கறது இல்லை அப்படின்னு. அது வந்து அண்ணாமலைஜி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காரு. செப்டம்பர் 21, 2021 இன்று வரை 84 மசோதாக்களில் 69 மசோதா கையெழுத்திட்டு அனுப்பிட்டு ஆகிவிட்டது, ஒப்புதல் கொடுத்தாகிவிட்டது. மிச்சம் 15 மசோதா இருக்குது. என்ன தெரியுமா? 12 மசோதாவில் ஸ்டாலினை தான் வைஸ் சான்சலராக போட வேண்டும் என்கிற சட்டம். ஆளுநரை நீக்கிவிட்டு ஸ்டாலினை வைஸ் சான்சலரா சான்சலரா போடணும். அதற்கு வந்து யுஜிசியினுடைய சட்டப்பிரிவு இதுக்கு விரோதமாக இருக்கிறது. அதனால இந்த நம்ம ஆளுநர் கையெழுத்திட்டால் கூட அதை கோர்ட்டு தடை செய்துவிடும் என்ற நிலைமை. இதேதான் வெஸ்ட் பெங்கால்லையும் கேரளாவிலையும் இதே நிலைமை தான். இதே சட்டங்கள் அங்கேயும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஆளுநர்களால். இதுல 15 சட்டத்துல 12 சட்டம் இந்த சட்டங்கள் தான். அடுத்தது கூட்டுறவு துறையில இப்போ தேர்தல் முடிஞ்சு அவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்கள நீக்குவதற்கு ஒரு அதுல அந்த சட்டத்துல ஒரு முறை இருக்கிறது. அதையெல்லாம் எடுத்துட்டு இந்த ஐஏஎஸ் ஆபீசர் ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி கையெழுத்து போட்டா 40,000 பேரை டிஸ்மிஸ் பண்ற மாதிரி ஒரு சட்ட பிரிவை கொண்டு வந்திருக்காங்க. அதுல கவர்னர் கையெழுத்து போட்டாக்க இந்த கூட்டுறவுத்துறை பூரா திமுக கைக்கு மாறிவிடும். ஜனநாயக பாதை இல்லாத அவங்க ஐஏஎஸ் ஆபீசர் கையெழுத்து போட்டு இந்த என்டையர் கோஆபரேட்டிவ் சொசைட்டியை தன் கையில் எடுப்பதற்காக எந்த கவர்னர் இதற்கு ஒப்புதல் கொடுப்பார்? அதனால அவர் கூறுகிறார், நீங்க அவங்களை நீக்குகிற முறை இருக்கிறத, அந்த முறை ஜனநாயக முறை இல்லை அப்படின்னு கூறியிருக்கார். அதுக்கு இவங்க பதில் கொடுக்கல. அடுத்தது பிரைவேட் காலேஜஸ் பத்தி ஒரு பில் இருக்கு, அதுல ஏராளமான அப்ஜெக்ஷன் இருக்கு. மூன்றாவது இந்த ஆன்லைன் ரம்மிக்கு தடுப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த புத்திபூர்வமாக எந்த விளையாட்டு இருக்கிறோ அந்த விளையாட்டை தடை பண்ண முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. இன்றைக்கு ஆன்லைன் ரம்மியே புத்திபூர்வமான ஒரு விளையாட்டு என்கிற ஒரு நிலை இருப்பதனால அகில இந்திய அளவில் ஒரு பெரிய ஒரு சட்டம் வந்தால்தான் இதற்கு தீர்வு என்று நான் துக்ளக்கில் எழுதியிருக்கேன். இவ்வளவு பெரிய கடினமான விஷயங்களை இன்னைக்கு சாதாரணமான மக்களால் புரிந்து கொள்ள முடியாது. அதனால பிஎம்கே ஏன் கேட்கிறாங்க, ஏன் ஆன்லைன் ரம்மியை தடை பண்ணலன்னு கேட்கிறாங்க. யாருமே படிக்கல. ஆன்லைன் ரம்மின்னா என்ன, உச்சநீதிமன்றம் என்ன தீர்வு கொடுத்திருக்கிறது, எப்படி கர்நாடகா மற்ற அரசுகளுடைய சட்டங்கள் நீதிமன்றத்தின் மூலமாக கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றன என்பதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதனால இன்றைக்கு பத்திரிகைகள் தான் இதை எடுத்து சொல்ல முடியும். ஆனா இந்த பத்திரிகைகள் பூரா இந்த கவர்னர் சீஃப் மினிஸ்டர் இந்த டிஸ்பியூட்ல இவங்க வந்து கவர்னரை கண்ண மூடிட்டு எதிர்க்கிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு பத்திரிகைகளுக்கு இந்த அளவுக்கு ஒரு தாழ்வு ஏற்படும் நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா பத்திரிகையில் இருந்ததுனால எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. இப்போ 9ஆம் தேதி சம்பவம் நாம பார்த்திருப்போம். நாங்க கொடுத்தத அவர் பேசல, அவருடைய மரபை மீறி இருக்கிறார். நாங்க என்ன எழுதி கொடுக்கிறோமோ அதை படிக்கிறதுக்கு தான் அவருக்கு உரிமை இருக்கிறதே தவிர அதை மீறுவதற்கு உரிமை இல்லை என்று ஆளுநர் பேர்ல அவங்க ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அவர் மரபை மீறினாரா, இதை பத்தி நாம ஒரு 2 நிமிஷத்துல பார்க்கலாம். உண்மைகளை உரைக்க சொல்ல வேண்டிய இதழியல் அரைப்படி நடக்கும் பத்திரிகை என்று ஸ்டாலின் புகழ்ந்த தினமலர் என்ன கூறுகிறது பார்க்கலாம். அவர் எப்படி சொல்றாரு, உண்மைகளை உரைக்க சொல்ல வேண்டிய இதழியல் அறப்படி நடக்கும் பத்திரிகை அப்படின்னு தினமலர் பத்திரிகைக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார். தினமலர் பத்திரிகை என்ன கூறுகிறது என்றால், ஆளுநர் வந்து 2 அப்ஜெக்ஷன் சொல்லியிருக்கார். தற்புகழ்ச்சி, இதை நான் ரொம்ப அதிகமான தற்புகழ்ச்சியை நான் ஏற்க மாட்டேன். 2வது திராவிட மாடல் வளர்ச்சி என்ற இனம் புரியாத பதத்தை என்னால் ஏற்க முடியாது, இதை நீங்க மாற்ற வேண்டும் என்று கூறுகிறார். அதீதமான புகழ்ச்சிகளை தவிர்ப்பேன் என்று கூறிய ஆளுநர் முதல்வரின் ஆற்றல் மிக்க தலைமை, வீடு நடை போடும் தமிழக அரசு,
முதல் மாநிலம் என்று இந்தியா டுடே கூறிய தமிழகம் அமைதி பூங்கா. இதெல்லாம் திமுக பொதுக்கூட்டத்தில் பேச முடியுமே தவிர கவர்னர் அசம்பிளியில பேச முடியாது. அவரை பேச வைக்கணும். அதை மீறினால் அவர் மரபை மீறுகிறார். திமுக கூறவில்லை என்றால் அவர் மரபை மீறுகிறார். இதுதான் ஏதாவது பத்திரிகை தினமலரை தவிர எழுதினாங்களா? சரி, திராவிட மாடல் என்றால் என்ன? பர்னிச்சர் தொழிற்பூங்கா தொடக்கம் திராவிட மாடல். பெண்களுக்கு இலவச பஸ் டிக்கெட் கொடுத்தால் திராவிட மாடல். தீபாவளிக்கு வாழ்த்து கூறாதது திராவிட மாடல். ரம்ஜானே திராவிட மாடல். இதெல்லாம் அவரே சொல்லுங்க. இதை திமுக மாநாட்டில் பேச முடியும், பப்ளிக் மீட்டிங்ல பேச முடியும். ஆனா ஒரு கவர்னர் இதை பேச முடியுமா? திராவிட மாடல்னா என்னன்னா ரம்ஜானே திராவிட மாடல் இவர் கூறியது. அந்த திராவிட மாடலை கவர்னர் ஏற்று பேச முடியுமா? திராவிட மாடல் பதத்துக்கு ஆளுநர் ஆட்சேபிக்கவில்லை என்றால் தான் ஆச்சரியம். அதை அவர் கூற மறுத்ததை ஆட்கொண்டிருப்பாரா கவர்னர்? அதனால தான் அவர் வெளில போனார். இதெல்லாம் பத்திரிகைகள் எழுத வேண்டாமா? ராஜஸ்தான்ல என்ன நடந்ததுன்னு எழுத வேண்டாமா? அதே மாதிரி ஏதோ அரசாங்கம் கொடுத்ததை அப்படியே படிக்க வேண்டும் என்கிற ஒரு விதி கிடையாது. அது ஒரு மரபு, ஒரு பாரம்பரியம். அதை படிக்க மாட்டேன் என்று அரசாங்கத்துக்கு கூறிவிட்டு படிக்காமல் இருப்பதும் மரபுதான். கேரளாவில் 3 முறை நடந்திருக்கிறது. நம்பூதிரிப்பாள் ஒரு உயர்ந்த மனிதர், அவர் சீஃப் மினிஸ்டர் இருந்த போது விஸ்வநாதன் என்கிற ஒரு கவர்னர் மத்திய அரசாங்கத்தை குறை கூறிய பகுதிகளை நான் படிக்க மாட்டேன் என்று கூறி படிக்கவில்லை. அவர் அசம்பிளியில் எழுந்து கேட்டார், இஎம்எஸ் நம்பூதிரிப்பாள் ஏங்க அதை படிக்கல அப்படின்னா, உங்களுக்கு முன்னாலே சொல்லிட்டு நான் படிக்க மாட்டேன்னு சொல்லி இஎம்எஸ் நம்பூதிரிப்பாள் ஏற்றுக்கொண்டார். அதே போல இப்பொழுது நம்ம சதாசிவம் முன்னாள் தலைமை நீதிபதி, அவர் கவர்னராக இருந்தார் கேரளாவில். அது மத்திய அரசை குறை கூறுகிற பதியை நான் படிக்க மாட்டேன் என்று கூறினார். அதை ஏற்றுக்கொண்டார் பினராயி விஜயன். இது 1966 வங்காள அசம்பிளியில தர்மவீராங்கிற ஒரு ஆளுநர், அவரும் அதை படிக்க மாட்டேன்னு சொன்னார். ஏற்றுக்கொண்டார்கள். அதைத்தான் இந்த கவர்னர் பண்ணியிருக்காரு. நீங்க கொடுத்ததை படிக்கணுங்கிறது சட்டம் கிடையாது. இது ஒரு ஏற்கப்பட்ட மரபு. திமுகவில் ஒரு சரவணன் அண்ணாதுரை என்கிற ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் இருக்கார். அவர் தான் அவர் இஸ் a lawyer also. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? சட்டம் ஒன்றும் கிடையாது, ஒரு மரபு தான், எதிர்பார்ப்பு தான். இதுல ஒரு பெரிய தவறு நடந்திருக்கிறது. இதை பத்திரிகைகள் இதை பத்தி பேசவே இல்லை. ஆளுநர் என்ன பேசுகிறாரோ அதுதான் உரை. அதுல ஏதாவது மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்றால் விவாதத்தில் யாராவது எழுந்து இந்த மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த மாற்றத்தை சட்டசபை ஏற்றால் தான் அதுல மாறுதல் கொண்டு வர முடியுமே தவிர, ஆளுநர் உரையை ஏற்க மாட்டோம் என்று ஆளுநர் உரையை விவாதிப்பதற்கு முன்னாலேயே தீர்மானம் போட்டால், ஆளுநர் உரைக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால் அரசாங்கம் ராஜினாமா செய்ய வேண்டும். இதுதான் முறை. 2 அரசாங்கம் அதிகமாக ராஜினாமா செய்திருக்கிறது. பஞ்சாப்ல குர்நாம் சிங் அரசு, சிபி குப்தா அரசு உத்தரப்பிரதேசத்தில். ஆளுநர் ஆற்றிய உரை அதற்கு எதிராக ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணினால் அந்த அரசாங்கம் இருக்கக்கூடாது. இந்த யார் இந்த ஸ்டாலினுக்கு அட்வைஸ் பண்ணாங்க? அவர் எழுந்து ரெசல்யூஷன் மூவ் பண்றார், ஆளுநர் உரையை நாங்கள் ஏற்க மாட்டோம். விவாதத்துக்கு முன்னால் இது ஒரு பெரிய ஒரு கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூ. இது ஏதாவது நீதிமன்றத்துக்கு போகும் என்றே எனக்கு தோன்றுகிறது. திமுகவினுடைய நாம ஏன் தொடர்ந்து திமுகவை எதிர்க்கிறோம்? துக்ளக் ஏன் திமுகவை எதிர்க்கிறதுன்னு எல்லாரும் கேட்பாங்க. திமுகவினுடைய டிஎன்ஏல நேர்முக மறைமுக பிரிவினை உணர்வுகள் இருக்கு. இதுதான் நாம எதிர்க்கிறதுக்கு காரணம். நீட் எதிர்ப்பு, மத்திய அரசு எதிர்ப்பு, மோடி விரோதம், ஹிந்து துவேஷம், ஹிந்தி எதிர்ப்பு, மைனாரிட்டி தாஜா, தீவிரவாத தாஜா,
ராஜீவ் கொலையாளர்களை கட்டி கொண்டாடுவது, இதற்கு பின்னால எல்லாம் மறைந்திருப்பது இந்த நாட்டுக்கு எதிரான கருத்து, இந்த நாட்டின் ஒற்றுமைக்கு எதிரான கருத்து, இந்த தேசியத்துக்கு எதிரான கருத்து. இது ஏதோ தனித்தனியா பார்க்க கூடாது. இது எல்லாத்தையும் ஒருமித்து பார்த்தால் இது ஒரு தேச விரோத சக்தி, இது தேசத்தை ஏற்க முடியாத ஒரு சக்தி. அவர் ஜெய்சங்கர் என்ன சொல்றார், இன்றைக்கு இந்த நாட்டுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய மரியாதை வந்திருப்பதற்கு காரணம் இந்த நாட்டின் உள்ள ஏற்பட்டிருக்க மாற்றங்கள். அதற்கு ஒரு தலைமை, ஒரு சித்தாந்தம், ஒரு வாழ்க்கை முறை, அது வெற்றி பெறக்கூடியது என்று உலகத்துக்கு நாம நம்பிக்கை ஊட்டி இருக்கிறோம். ஏனென்றால் நமக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்கிறது. அதுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எல்லாவற்றிலும் மறைமுக பிரிவினர்கள் கலந்தது. ராஜீவ் கொலையாளியை கட்டி தழுவி மாலை போட்டதற்கு பாருங்க, இதை விட ஒரு அநியாயமே கிடையாது. அதன் உள்ளர்த்தம், அதாவது ராஜீவ் காந்தி ஒரு தமிழ் தலைவராக இருந்து அவரை கொலை பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்க இவங்க போய் கட்டி தழுவாங்களா? அவர் தமிழர் இல்லைங்கிறதான அதுக்கு அர்த்தம். கொலையுண்ட ராஜீவ் தமிழர் அல்ல, இலங்கையை அதை கொலை செய்த இலங்கையைச் சேர்ந்தவர் தமிழர். ராஜீவுடன் இறந்தவர்கள் எல்லாம் தமிழர்கள் கிடையாதா? 13 பேர் செத்து போயிருக்காங்க. கொலையாளிகள் விடுதலை பற்றி சோனியா, ராகுல், பிரியங்கா மௌனம். இதை விட ஒரு அநியாயத்தை நாம சொல்லவே முடியாது. அவங்களுடைய புருஷன், அவங்களுடைய அப்பா மௌனமா இருக்காங்க. மாறாக ராஜீவ் காங்கிரஸ் கட்சி பாஜக கொலையாளியை விடுதலை செய்ததை எடுத்து வாயை பூத்தின் போராட்டம் பண்றாங்க, வாயை மூடிக்கொண்டு போராட்டம். இதுக்கு சீராய்வு மனு போட்டிருக்கிறது யார் தெரியுமா? பாஜக. இவங்களை ரிலீஸ் பண்ணது தப்பு. காரணம் என்னவென்றால், இது சாதாரண வெளிநாட்டவர்களுக்கு நம் நாட்டவர்கள் உரிமையை கொடுக்க முடியாது. இங்க தவறு பண்ணிருக்காங்க, இங்க கொலை பண்ணிருக்காங்க, இங்க பயங்கரவாதம் பண்ணிருக்காங்க. இதனால இந்த தீர்வை மாற்ற வேண்டும் என்று கூறியிருப்பது பாரதிய ஜனதா கட்சி. இது நேர்முகமா பிரிவினை வேற பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ராஜா பேசியிருக்காரு, எங்களை தமிழ்நாடு கேட்கும் அளவுக்கு தள்ளிவிடாதீர்கள். யார் எதிர? ஸ்டாலின் எதிர. அவர் அமைதி காத்தார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? திராவிட மாடல் தான் காரணம். மதசார்பின்மையும் திராவிட மாடலும் இணைந்து தீவிரவாதத்தை தாஜா செய்து இப்ப பயங்கரவாதத்தையே தாஜா செய்யும் அளவுக்கு போயிருக்கிறது. இது ரொம்ப முக்கியம். எந்த இடத்துலையும் மதசார்பின்மை என்பது முஸ்லீம்களுக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்றது, கிறிஸ்டியனுக்கு ஃபேவர் பண்றது, இந்துக்களுக்கு கொஞ்சம் அவங்கள ஒதுக்கி வைக்கிறது, இது மாதிரி ஓட்டுக்காக பண்ணுவாங்க. ஆனா எந்த அளவுக்கு இங்க மாறி இருக்கிறது என்றால், மைனாரிட்டி தாஜாவாக மாறிய மதசார்பின்மை திராவிட மாடல் கலந்ததுனால இன்றைக்கு தீவிரவாதத்தையே தாஜா செய்து பயங்கரவாதத்தை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு ஆகிவிட்டது. 5/10/2022 எச்சரிக்கையில துக்ளக்கில் எப்படி எழுதினோம், இஸ்லாமிய தீவிரவாத இயக்கங்களை கண்டும் காணாமல் இருக்கிறது தமிழக அரசு. PFI மீதான நடவடிக்கை அதை ஆமோதிக்கும்படி இருக்கிறது. தமிழகத்தை போல் யூபியில் 12 மடங்கு முஸ்லிம்கள். அங்கு PFI சம்பந்தப்பட்டவர்கள் கைதானது 8 பேர் மட்டுமே. சோதனையிட்ட இடமும் 8 இடங்களே. தமிழ்நாட்டில் 16 இடங்களில் சோதனை, 20 பேர் கைது. அது மாத்திரம் இல்ல, 4 ஆண்டுகளுக்கு முன் துக்ளக்கில் இப்படி எழுதினோம். 2020 நாடு முழுவதும் ISI சம்பந்தப்பட்டு கைதானவர்களில் 4 1 பங்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. தமிழகத்தில் இருந்தால் இலங்கை பயங்கரவாதம் திட்டமிடப்பட்டது. இப்ப கூட நீங்க நியூஸ்ல படிச்சிருப்பீங்க, 4 நாட்களுக்கு முன்னால நாம கொடுத்த துப்ப அவங்க நம்பாத அல்லது அதன் பேரில் ஆக்ஷன் எடுக்காதனால சிறிசேனா ஏதோ ஒரு கோடியோ 5 கோடியோ நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு அங்க நீதிமன்றம் கூறியிருக்கிறது. இங்கிருந்துதான் பயங்கரவாதம் நடக்கிறது, இங்கிருந்து தான் திட்டமிடப்பட்டதுன்னு நாம சொல்லியிருக்கோம், அங்க நடக்க போகிறதுன்னு சொல்லியிருக்கோம். அந்த அரசாங்கம் அதை கேட்கல. இப்போ இந்த கோவையில் நடந்தது பயங்கரவாதம்.
சிலிண்டர் கேஸ் வெடித்தது, இதுதான் சொல்றாங்க. கடைசி நாள் அதை என்ஐஏக்கு ஹேண்ட் ஓவர் பண்றார் ஸ்டாலின். சிலிண்டர் கேஸ் வெடிப்பு வழக்கு என்ஐஏ அமைப்புக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கு முன்னால அது யார் அதுல இறந்தாரோ அவர் பயங்கரவாதி. அவர் அதை வெடிவெடிப்பதற்காக அதை தயார் செய்யும் பொழுது அவருக்கு பயிற்சி இல்லாதனால அதை செய்ய முடியல. அவர் வீட்டில் 75 கிலோ வெடி மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அவருடைய டைரியில யார் யாரோட அவர் தொடர்பு இருந்தது எல்லாம் வெளிவந்திருக்கிறது, எல்லாம் பத்திரிகையில வந்தாச்சு. அதற்கு பிறகும் இது பயங்கரவாதம் இல்லை, இது சிலிண்டர் கேஸ் வெடிப்பு தான் என்று கூறுகிற அளவுக்கு இந்த அரசாங்கம் பயங்கரவாதத்தை ஏற்று முஸ்லிம்கள் ஆதரவை பெற வேண்டும் என்கிற நினைக்கிற ஒரு சிந்தனை திராவிட மாடல் தேசிய எதிர்ப்புக்கு தான் இருக்க முடியும். இப்போ இந்த கிறிஸ்துவத்துக்கு வருவோம். இது கிறிஸ்துவத்தால் உருவான ஆட்சி. இப்படி வெட்கமில்லாமல் பேசியது ஏன் தெரியுமா? நம்ம சபாநாயகர் அப்பாவு, அவர் காங்கிரஸில் இருந்த போது இப்படி பேசல, தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்த போது அப்படி பேசல. திமுகவுக்கு வந்தாக்கா காங்கிரஸில் இருக்கவங்க கூட எப்படி மாறிடுவாங்கன்னு தெரியுது பார்த்தீங்களா? அந்த விஷம் பாய்ஞ்சதுங்க. கிறிஸ்துவர்கள் ஜபம் தான் திமுக ஆட்சிக்கு வர காரணம். அமைச்சர் நாசர், என் மனைவி கிறிஸ்துவர், நான் கிறிஸ்துவன், இது சங்கிகளுக்கு எரிச்சல் ஊட்டும். என்ன மாதிரி பேச்சு இது? யார் தெரியுமா? உதயநிதி. இதையெல்லாம் திமுகவினர் பேச திராவிட மாடலின் ஹிந்து துவேஷம் தான் காரணம். இதெல்லாம் ஏன் கூறுகிறேன் என்றால், பிஜேபிக்கு இதோட ஒரு பெரிய வாய்ப்பே இருக்க முடியாது. 1980 இந்துக்கள் எவ்வளவு கேவலமாக நடத்தப்பட்டார்களோ அதன் மூலமாகத்தான் ஒரு பெரிய ஹிந்து எழுச்சி ஏற்பட்டது வட இந்தியாவில். அதே நிலைமை தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது. பாஜக இது முழுவதாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய சித்தாந்தத்துக்கு நெருங்கிய ஒரு சிந்தனை அது. அவர்கள் இதை விட்டுவிடக்கூடாது. இந்த மார்க்கத்தில் தான் போக வேண்டும். ஏதாவது அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு யாரோடையாவது சேர்ந்து விட மாட்டோமா, ஒரு 5 சீட் வராதா என்று பாஜக நினைக்க கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள். இன்றைக்கு நாம இந்த விழாவினுடைய முக்கியமான நோக்கமே நம்ம ஜெய்சங்கர் சாரை கேட்கறது தான். அது முடிஞ்சிடுது. நாம இது நிறைய சப்ஜெக்ட் இருக்கு, இது பேச வேண்டியதுக்கு இருக்கு, நாம எழுதலாம். ஆனா இன்றைக்கு அவருடைய உடல்நலம் சரியில்லாதனாலும் அவர் இங்கு அவருடைய உரையை நாம கேட்டு அதன் மூலமாக நிறைய பலன் பெற்றிருக்கிறோம். இது துக்குளக்கில் தமிழ்ல எழுதுவோம். அதனால இதற்கு மேல நான் தொடர விரும்பவில்லை. எல்லோருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் பேசுவோம். வழக்கம் போல வாசகர்கள் இதுவரை அமைதியாக இருந்து இப்போது மீண்டும் திருமதி சுசித்ரா அவர்களை தேசிய கீதம் இசைக்க அழைக்க. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल भंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाता जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे
people